पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शितस्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय दक्षिणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोजी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हीशः स वो व्यात् सितविमलतनुः योगतो योगयुक्तः योगतो योगयुक्तः। ॐ अथ अथ योगानुशासनम्। 17வது सूत्रத்துக்கு மேல படிக்கணும். वितर्क विचारानन्दास्मितानुगमात् सम्प्रज्ञातः विराम प्रत्यय अभ्यास पूर्वक संस्कार शेषोऽन्यः भव प्रत्ययो विदेह प्रकृतिलयानां श्रद्धा वीर्य स्मृति समाधि प्रज्ञा पूर्वक इतरेषाम्। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பதஞ்சலி யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் பாதம் சமாதி பாதம், சமாதி பாதத்துல 20வது சூத்திரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த 20வது சூத்திரத்துல என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, 2 விதமான சாதனங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரத்யயம் அப்படின்னு பேர். சாதனம்னா பிரத்யயம். பவ பிரத்யயோ விதேக பிரகிருதிலயானாம் 19வது சூத்திரம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விராம பிரத்ய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோன்யா 18 வரைக்கும் ஒன்று முடிச்சதுக்கு அப்புறம் 19வதுல 2 விதமான சாதனங்கள் சொல்லிச்சு. பவ பிரத்யயம்னு ஒன்று, 2வது பார்த்தீங்க அப்படின்னா பவ பிரத்யயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உபாய பிரத்யயம். 2 பிரத்யயங்கள் சொல்லியிருக்கோம். பிரத்யயம் அப்படின்னா சாதனங்கள், ஒரு அர்த்தம் சாதனம். உபாய பிரத்யயம் அப்படின்னா இந்த மோட்சத்துக்கான உபாயத்தை சாதனமாக கொண்டவை.
எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் யோகிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபாய பிரத்யயம் வரப்போகுது. அபியாச வைராகியாபியாம் தன்னிரோதா சூத்திரம் சொல்லியிருக்கோம். அபியாசத்தையும் வைராகியத்தையும் யாரு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்களோ அது மாதிரி யோகிகளுக்கு மெதுவா 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 மோட்ச பரியந்தம் போகும், கைவல்ய அவஸ்தை உண்டாகும், சுரூபத்துல பிரதிஷ்டா உண்டாகும். அதுக்கு பேரு உபாய பிரத்யயம். ரெண்டாவது, யார்கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைகள் இருக்கும், அபியாசம் இருக்கு, ஆனா என்ன இருக்கு, ஆசை இருக்கு. நிறைய பேர் உலகத்துல இருக்காங்கல்ல, நிறைய ஆசை வச்சுக்கிட்டு நிறைய காரியங்கள் பண்றவங்க, தபஸ் பண்றவங்க இருக்காங்க, சமாதி அபியாசம் பண்றவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன சுவாமி ஆகும் அப்படின்னா பவப்பிரத்யம் சொல்லக்கூடியது உண்டாகும். பவப்பிரத்யம்னு அர்த்தம் ஜென்மத்துக்கு காரணமா அவங்களுடைய சாதனைகள் ஆகிறது. அப்ப ரெண்டு விதமானதை சொல்லியாச்சு. பவப்பிரத்தியம் யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ஆசை வயப்பட்டு ஸ்தூல விஷயங்கள்ல இருந்து சூக்ஷ்ம பரியந்தம் பிரகிருதி லயம் வரைக்கும் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டு விதமான கேட்டகரி பார்த்துருக்கோம். ஒன்று விதேக தேவர்கள்னு பேர். சவித்தர்க்கம், நிருவித்தர்க்கம், சவிச்சாரம், நிருவிச்சாரம், சானந்தம், சாஸ்மிதா. இது வரைக்கும் 6 சமாதிகள் வரைக்கும் எந்தெந்த தத்துவங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு லயத்தை அடைகிறாங்களோ சமாதி பண்றாங்களோ அவங்களுக்கு தேகமில்லாத தன்மையானது சித்திக்கிறது. அந்த தேகமில்லாத தன்மைனா என்ன சொல்லலாம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விதேக தேவர்கள். சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஜன மகா தப சத்தியம் இந்த 4 லோக்கங்களை அவங்க அடைவாங்க. அங்க அடைஞ்சவங்க எல்லாருமே விதேக தேவர்கள்னு பேரு, தத்துவத்துல லயமானவங்க. அவங்க திரும்ப இந்த பெர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீபெர்த் எடுப்பாங்க சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது சொல்லுது, அந்த 6 சமாதி இல்லாம பிரகிருதி லயம்னு சொல்லக்கூடிய ஒரு சமாதி இருக்கு. அது சமாதி அடைகிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் தேகம் இல்லாம 1,00,000 மன்வந்தரம் இருப்பாங்க. அந்த 1,00,000 மன்வந்தரம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் அவங்களும் தேகத்தை எடுப்பாங்க, ரீபெர்த் எடுப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீதால வந்து பார்த்தீங்கன்னா 8-16 ஸ்லோகம் பக்கத்துல போட்டுங்க. 8-16 வந்து பார்த்தீங்கன்னா 19வது சூத்திரத்துக்கு மேல 8-16 அதுல ரொம்ப கிளியரா சொல்லிருக்கு. ஆ பிரம்ம புவனா லோகாஹ புனராவர்த்தினோர்ஜுன மாமுபேத்யது கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே. அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ஆ பிரம்ம புவனா லோகாஹ, இந்த புவன லோகத்திலிருந்து, பூலோகம்னா இந்த புவன லோகம்னா பூலோகம்னு அர்த்தம். இந்த பூலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல இருக்கிறது என்னது, பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம், 7 லோகங்கள் வரைக்கும் இருக்கிறது. இந்த 7 லோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த பர்த் எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், புனர் ஆவர்த்தினோர்ஜுன, புனராவர்த்தி அப்படின்னு பேர். இங்க யோக சாஸ்திரத்துல எது பவப்பிரத்யம்னு சொல்லுதோ அந்த பவப்பிரத்யத்துக்கு பகவத்கீதாலையும் வேதத்திலையும் வேதாந்தத்திலையும் என்ன டெர்மினாலஜி யூஸ் பண்ணுவோம், புனராவர்த்தி அப்படின்னு பேர். புனராவர்த்தியும் பவப்பிரத்யமும் ரெண்டும் ஒண்ணு. என்ன புனராவர்த்தினா திரும்பவும் ஜென்மத்தை எடுப்பார்கள், திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப எந்த பிறவி பிறந்தாலும் நீங்க எந்த தத்துவத்துல போய் லயமானாலும் பிறவி அடையலாம். இதுல பூர் புவ சுவ இந்த 3 லோக்கங்களும் கர்ம லோக்கங்கள்னு பேர். பூர் புவ சுவ கர்மத்தை பண்றதுனால, புண்ணிய கர்மத்தை பண்றதுனால இவ்வளவுதான் போக முடியும். கர்மனா பித்ரு லோகா இவ்வளவுதான் போக முடியும். இந்த மகஜன தபசத்தியம் சொல்லக்கூடிய 4 லோக்கங்களுக்கு பேர் தான் என்ன பேரு, தேவலோக்கங்கள்னு பேர். 4 லோக்கங்களுக்கு பேரு தேவலோகம்னு பேர். இந்த லோகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துல லயமானவங்க எல்லாம் அங்க போய் இருப்பாங்க, தத்துவத்துல லயமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஜென்மம் கிடைக்கும், பவப்பிரத்யம் சொல்லியாச்சு. அப்ப 2 கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு பவப்பிரத்யம் கிடைக்கும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு பவப்பிரத்யம், கர்மத்தை பண்ணவங்களுக்கும் பவப்பிரத்யம், அவங்கள விட்டுருங்க. ஏன்னா இந்த ஏரியாலேயே அவங்க இல்லை. இந்த உபாசகர்கள் கேட்டகரியில, யோகிகள் கேட்டகரியில அவங்க கர்மிகள் இல்லை. இப்ப கர்மிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தத்துவங்கள்ல லயமாகிறவங்க, அதுக்கப்புறம் பிரகிருதியில லயமாகிறவங்க, இவங்க எல்லாருமே ஜென்மத்தை எடுப்பார்கள் சொல்லியாச்சு. இதுல கீதால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஸ்லோகம் சொல்ல, அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. மாமுபேத்தியது கௌந்தேய புனர்ஜென்மன வித்யதே. மாமுபேத்தியனா என்னையே அடைந்தவர்கள் இந்த லோகத்துக்கு திரும்ப வரவில்லை.
என்னையே அடைந்தவர்கள் என்ன அர்த்தம்? உபாசகர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், வேதாந்தத்துல ஒரு ஸ்பெஷல் உபாசனை வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா அகங்கிரக உபாசனை அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் உபாசனை. இந்த அகங்கிரக உபாசனையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் அந்த ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் அப்படின்னு. நான் மண்ணா இருக்கேன், நான் கல்லா இருக்கேன், நான் பிருத்திவியா இருக்கேன், ஜலமா இருக்கேன், அக்னியா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றா லயம் பண்ணிக்கிட்டே போய் 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 கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஈஸ்வரனாகவே இருக்கிறேன் அப்படின்னு தத்துவங்கள்ல எதுலையுமே லயமாகாமல் 7வது அத்தியாயத்தை சொல்றார். 2 பிரகிருதியை சொல்றார். பரா பிரகிருதி அபரா பிரகிருதின்னு 2 பிரகிருதி சொல்றார். அபரா பிரகிருதின்றது வந்து பாத்தீங்கன்னா 8 தத்துவங்களுக்கு பேர் அபரா பிரகிருதின்னு பேர். பஞ்சபூதங்கள், பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள், மனம் புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம் இல்லைன்னா மனம் புத்தி, இந்த அவ்வியக்தம், இந்த 3 மொத்தம் 8 தத்துவங்கள். பஞ்சபூதங்களும் மனம் புத்தி அந்த அவ்வியக்தம் சொல்லக்கூடிய 3 தத்துவங்கள் சேர்த்தா 8. இந்த 8க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா அபரா பிரகிருதின்னு பேர். அதே நேரத்துல அதுக்கு அந்நியமா ஒருத்தர் இருக்கார். யார் இருக்காருன்னா பரா பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் இருக்கார். அப்ப அதனால யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 தத்துவங்கள்ல மனசை லயம் பண்ணாம டைரக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது தத்துவமா இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இடத்துல லயம் பண்றாங்களோ, அப்ப அந்த ஈஸ்வரன் இடத்துல லயம் பண்ணாங்க அப்படின்னா என்ன லயம் சித்திக்கும்? நான் அவனா இருக்கேன், நான் அவனா இருக்க, சோகம் சோகம் சோகம், வாசுதேவோகம் வாசுதேவோகம் வாசுதேவோகம், ஈஸ்வரோகம் ஈஸ்வரோகம், சிவோகம் சிவோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் சிவனா இருக்கிறேன், வாசுதேவனா இருக்கிறேன் அப்படின்னு யாரு அகங்கிரக உபாசனை, நான் அவனா இருக்கேன் அப்படின்னு கிரகணம் பண்ற உபாசனை, அதை எவர்கள் பண்றாங்களோ அவங்க பிரம்மலோகத்துல ஒரு கேட்டகரி இருக்கு, சாயுஜ்யம்னு பேர். அந்த சாயுஜ்யத்தை அடைகிறார்கள். அப்ப என்ன பண்ணிக்கன்னு கேட்டீங்கன்னா அர்த்தம் எடுக்கும்போது இந்த லோகத்துல இந்த இந்த சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய 4 லோகங்கள் மகஜன தபசத்தியம், எல்லா லோகத்துல இருக்கவங்களும் நீங்க அடைஞ்சாலும் திரும்ப வரணும். ஆனா பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கேட்டகரி இருக்கு. பிரம்மலோகத்திலேயே 4 கேட்டகரி. என்னது? சாலோக்கியம், அதுக்கப்புறம் சாரூபியம், சாமீபியம், சாலோக்கியம், சாமீபியம், அதுக்கப்புறம் சாரூபியம், அதுக்கப்புறம் சாயுஜ்யம் அப்படின்னு 4 கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா எங்க சொல்லியிருக்கோம்? முக்திகோபனிஷத்துல சொல்லியிருக்கு. அப்ப அந்த முக்திகோபனிஷத்துல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சாயுஜ்யம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சாயுஜ்யம்னா அவனோடு இணைதல்னு அர்த்தம். அந்த பரமேஸ்வரனோட நீங்க என்ன பண்றீங்க? நான் அவனா இருக்கேன், நான் சிவனா இருக்கேன் அப்படின்னு இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட ஐக்கியமாகுதல். ஈஸ்வரன் யாரு? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவத்தோட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல நின்று 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 அபியாசம் பண்ணி பிராணனாவே நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கதி கிடைக்கும்? சாயுஜ்ய பதவி கிடைக்கும். அந்த சாயுஜ்ய பதவியை அடைந்தவன் நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டா அவன் திரும்ப வருவதில்லை, பிறப்பதில்லை பிறப்பதில்லை அப்படின்னு. அப்போ எல்லா லோகங்கள்லயும் ரொம்ப உயர்ந்தது எது அப்படின்னா அந்த சாயுஜ்ய பதவி. அதை அடைந்தவனுக்கு ஜென்மம் சம்பவிப்பதில்லை. மீதி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ரீபர்த் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீபர்த் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கேட்டகரி இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடியது. அந்த ஜீவன் முக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி வேணும் அப்படின்னா 20வது சூத்திரத்துல ஜீவன் முக்தியை பத்தி பேசிச்சு. அந்த ஜீவன் முக்தி அடைகிறதுக்கு என்ன உபாயங்கள் இருக்குமோ அத என்ன உபாயம் சுவாமி அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, வெறும் வைராக்கியம் மட்டும்தாங்க. பரவைராக்கியம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்திக்கு சாதனமாக சொல்லப்படுவது பரவைராக்கியம். நீங்க சவிகல்ப சமாதியை எதை அடையிறதா இருந்தாலும் அஸ்மிதா வரைக்கும், சாஸ்மிதா சமாதி வரைக்கும், பிரகிருதி லயம் வரைக்கும் அடையிறதா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன சமாதி என்ன என்ன சாதனம் வேணும் அப்படின்னா வசீகார வைராக்கியம் வேணும். வசீகார வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து 6 விதமான சமாதிகளையும் அதுக்கப்புறம் 7வதா இருக்கக்கூடிய பிரகிருதி லயம் என்ற சமாதியையும் அடைய முடியும். ஆனா அதுல எல்லாத்திலையும் லோகத்துல வசீகாரம் பண்றீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா தத்துவத்துல போய் லயமாயிடுங்க. அங்க இருக்கிற ஆனந்தத்தை எடுக்க ஆரம்பிச்சுங்க, நீங்க அங்கேயே செட்டில் ஆயிடுங்க. 10 மண் வந்துடும், 100 மண் வந்துடும், 1000 மண் வந்துடும், லட்சம் 10,000 மண் வந்துடும், லட்சம் மண் வந்துடும்னு அங்கங்க நீங்க என்ன பண்ணுவீங்க? மாட்டிப்பீங்க.
அதே நேரத்துல அதுலயும் வைராக்கியம் வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம் சொல்லக்கூடியது இருக்கு. அந்த பரவைராக்கியமும் வந்தாதான் அவன் என்ன ஆகிறான்னு கேட்டா ததா திருஷ்டி சுரூப்பே அவஸ்தானம், தன்னுடைய சொரூபத்தில் லயமாகிறான். ஈசனோட ஆயினும் ஆசையருமின் அப்படின்னு பிரகிருதி லயத்தில் இருக்கக்கூடிய சுகத்தையும் எவன் தியாகம் பண்றானோ, பிரகிருதி லயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனோட ஸ்தானம் அது. அதையும் யார் வந்து பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு இதுவும் வேண்டாம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதி, நிர்பீஜ சமாதியை அடைகின்றான். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா 20வது சூத்திரம் அந்த நிர்விகல்ப சமாதியை அடையக்கூடிய பரம வைராகியத்தை உடையவங்களுக்கான உபாயம் சொல்லப்படுது. என்ன சுவாமி உபாயம்? ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷாம். ஸ்ரத்தா வீரிய ஸ்மிருதி சமாதி பிரஜா பூர்வக இதரேஷாம். என்ன வேணும் சுவாமி? முதல்ல என்ன வேணும் சுவாமி? ஸ்ரத்தா வேணும். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா வேணும். சாஸ்திரத்து மேல, குருநாதர்கள் மேல நல்ல ஸ்ரத்த வேணும். சமாதின்னு ஒண்ணு இருக்கு, நிர்விகல்ப சமாதின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு உங்களை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம் அப்படின்றவங்களுக்கு வந்து உடச்சு விட்டுருவாங்க. நீங்க எதுவும் பண்ண வேணாம். அப்ப ஸ்ரத்த வருமா? ஒரு சுவாமி சொல்லுவாரு, ரொம்ப ஃபேமஸான சுவாமி. என்ன சொல்லுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமாதியும் ஒண்ணு. யாருக்காவது தூங்கணுமா? எதுக்கு தூங்கணும்? சமாதி அபியாசம் பண்ணக்கூடாது. அப்ப யாராவது ஸ்ரத்த வருமா? அது மாதிரி பாடம் கேட்டவங்களுக்கு சமாதியில ஸ்ரத்தையே வராது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுக்காக பகவான் வந்து இந்த மனசை படைச்சிருக்கார்? மனசை வச்சுக்கிட்டு நல்லா ஒர்க் பண்றதுக்கு தானே உடம்பு படைச்சிருக்கார், மனசை படைச்சிருக்கார். இதை வந்து கல்லு மாதிரி ஆக்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மனசை படைச்சிருக்கார் அப்படின்னு அவர் லாஜிக் சொல்லுவார். அப்ப கண்டிப்பா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆமா, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா யூஸ்லெஸ்ஸா எந்த ஒரு இது இல்லாம விருத்தி விரோதம் ஆயிடுச்சு அப்படின்னா யூஸ்லெஸ்ஸா போறதுக்காக கடவுள் படைச்சார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சமாதிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு டீச்சிங் உள்ள போயிடுச்சுன்னு வச்சுங்க. அதுல சிரத்த வந்துருச்சு அப்படின்னா யாரும் கண்ண மூடி உட்கார மாட்டாங்க. கண்ண மூடி உட்கார்ந்தாவே தப்பு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப முதல் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சம்சாரத்துக்கு எது காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர். என்ன ப்ரொஜெக்டர்? நான் சொன்னேன் காலையில கூட கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த சித்தம் தான் ப்ரொஜெக்டர். அப்ப இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய அந்த பிலிம் ரோல் எது? வாசனைகள். அப்ப இந்த வாசனைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள், சங்கல்பம், மனசு, இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துக்கான காரணம். இதை நாசம் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தான்ல எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். மனசு இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. மனசு இருந்தா அங்க சம்சாரம். சர்வம் மனையேவ மந்திரம் சொல்லுது. அப்ப நல்ல ஆச்சாரியர்கள்ட்ட இருந்து நல்ல பாடம் கேட்டு கீதாவை நல்லா படிச்சோன்னு வச்சுங்களேன், கீதாவை நல்லா கிளியரா சொல்லியிருக்கு. அப்ப இதெல்லாம் நல்லா கேட்டு ஒரு ஸ்ரத்த வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா தமம் பாகியேந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் சமம் மனசோட இந்திரிய நிகிரகம், மனசை வந்து நிகிரகம் பண்றது. அது மூலமா என்ன பண்றது அப்படின்னா சங்கல்ப தியாகம், அதுக்கப்புறம் வாசனாட்சயம், அதுக்கப்புறம் சொரூபானுபூதி, தான் தானா நிற்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்த குருநாதர் மூலமா கேட்டு அதுல ரொம்ப ஸ்ரத்தையோட இருந்துகிட்டு பதஞ்சலி முனிவர் வந்து குப்பனோ சுப்பனோ இல்ல, ஆதிசேஷ அவதாரம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவா வந்து ஒருத்தர் அவதாரம் பண்றார், ஒருத்தர் ராமரா அவதாரம் பண்றார். விஷ்ணுவோட அவதாரம் தான் என்னது? நாராயணனோட அவதாரம் ராமர். அப்ப ராமர் வந்து பாத்தீங்கன்னா முக்திகோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றார்? 3 சாதனங்கள் சொல்றார். சாதன திரயம். முக்திகோபனிஷத் படிச்சவங்க திரும்ப ஒரு வாட்டி படிங்க. 2வது சாப்டர் முக்திகோபனிஷத் படிச்சீங்கன்னா தெரியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மனோநாசம், அதுக்கப்புறம் 2வது வாசனாட்சயம், 3வது வந்து பாத்தீங்கன்னா தத்துவ விசாரம். இதுக்கு பேர் என்ன பேரு? சாதனத்திரயம்னு பேர். சாதனாத்திரயம். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கு உபாயம் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ரத்தை உண்டாய். அப்ப ராமரும் இதை தான் பிரிஸ்கிரைப் பண்றார் அனுமனுக்கு. அதே மாதிரி கிருஷ்ணன் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதாரமா வந்தவர் என்ன பண்றார் அர்ஜுனனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தஸ்மாத்வம் இந்திரியால் யாதவ் நியமிய பரதர்ஷப பாப்மானம் பிரதிகேடம் ஞான விஞ்ஞான நாசனம். இந்திரியத்தை நிகிரகம் பண்ணுன்னு 3வது சாப்டர்ல சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சம்ஸ்தம்பன கிருத்வான கிஞ்சிதபி சிந்தையே அப்படின்னு கீதால வந்து பாத்தீங்கன்னா 6வது சாப்டர்ல சொல்றார். மனசுல எந்த சிந்தனையும் பண்ணாம சதா காலமா ஆத்மாலேயே இந்த மனசை வந்து நிலை நிறுத்து அப்படின்னு. அப்ப இதெல்லாம் க்ஷணை ரூபரமே புத்தியா திருதிகிரகீத்தையா சொல்றார். மெதுவா ஷட் டவுன் பண்ணி என்ன பண்ண? ஆத்மாலேயே உன்னுடைய மனதை நிறுத்துவாயாக அப்படின்னு. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்ப நான் ஆதிசேஷனோட
யாரு? ஆதிசேஷன். ஸ்ரீமன் நாராயணனோட என்னது அவரோட பெட்டு. அப்போ அவரோட ஆதிசேஷனோட அவதாரமா வந்திருக்க இந்த பதஞ்சலி முனிவர் வந்து எங்கேயாவது தப்பு சொல்லுவாரா? யோசிச்சு பாருங்க. அப்ப சுவாமி என்ன சொன்னாரோ அதுக்கு உபாயமா இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, கீதையில என்ன யோகம் சொல்லப்படுதோ அதே யோகம் தான் இங்கேயும் சொல்லப்படுது, வேதத்திலையும் இருக்கு அப்படின்னு ஸ்ரத்தையோட, ஸ்ரத்தா வந்தாச்சு, திட விசுவாசம். குப்பனம் சுப்பனம் 1000 பேர் வருவாங்க போவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்ற எப்பவுமே ஈஸ்வர வச்சனத்தை வந்து, வேத வச்சனத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பணும். அப்ப ஸ்ரத்தையோட கூட என்ன இருக்கணும்? வீரியம். வீரியம்னா என்ன வேணும் அப்படின்னா பிரம்மச்சரியத்துல நிக்க நிக்க வீரியமானது உண்டாகும். என்ன வீரியம் சுவாமி அப்படின்னா இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுத்திலேயே போக்கஸ் பண்ற வீரியம், சாமர்த்தியம். ஒண்ணுத்துல நிக்க வைக்கிறதுக்கு, சஞ்சலம் இல்லாம நிக்க வைக்கிறதுக்கு ஒரு திருடமான ஒரு நிக்கிற, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அந்த வீரியம் பிரம்மச்சரிய லாபத்தினால கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்மிருதி. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒண்ணுத்துல நிக்க முடியாதோ அவங்களுக்கு ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா உபஜாயதே, ஸ்மிருதியானது உண்டாகிறது. யாரு வந்து பாத்தீங்கன்னா, அதனாலதான் நான் சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு பண்றீங்கன்னு முக்கியம் இல்லை, கன்சிஸ்டன்சி என்னன்றது முக்கியம். தொடர்ந்து போறீங்களான்னு முக்கியம். தொடர்ந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எறும்பு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஊர்ந்து போயிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லட்சியத்தை அடைஞ்சிடலாம். அப்ப அந்த கண்டினியூஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ண 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 வீரியம் உங்கள்கிட்ட உண்டாகும். வீரியத்திலிருந்து என்ன உண்டாகும்? அந்த ஸ்மிருதி உண்டாகும். ஸ்மிருதினா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நான் எந்த விஷயத்துல நிக்கிறனோ அதை பத்தி ஸ்மிருதி, படிக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவம், இந்த ரெண்டுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சொல்லுவோம், என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி போக போக பின்னாடி இருக்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே போகும். பழச மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால ஃப்ரண்ட்ல போகவே முடியாது. வரலாறு ரொம்ப முக்கியம், ஹிஸ்டரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம என்ன கிராஸ் பண்ணி வரோமோ அது நமக்குள்ளார நினைவுல இருக்கணும். அனுஷ்டானத்துல உட்கார்ற எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது, எங்க கிராஸ் பண்ணியிருக்கேன், சூத்திரங்கள் என்ன சொல்லுது, நான் எந்த இடத்துல நிக்கிறேன், என்ன அனுபவம் பண்ணியிருக்கேன், இப்ப என்ன அனுபவத்துல இருக்கு, நான் எங்க போயிட்டு இருக்கேன், இது எல்லாம் உங்களுக்கு நல்ல மெமரியில இருந்துச்சுன்னா, அந்தந்த இடத்துக்கு போகும்போது இந்த சூத்திரங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா எந்த ஒரு கன்ஃபியூஸ் இல்லாம மேற்கொண்டு போக முடியும். அப்ப ஸ்மிருதி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்மிருதி அது எதனால உண்டாகும்? தொடர்ந்து ஒண்ணுல நின்னாதான் அந்த ஸ்மிருதி உண்டாகும். ஸ்மிருதி உண்டானதுக்கு பிறகு என்ன கிடைக்கும்? சமாதி பிரக்ஞா அப்படின்னு சொல்றோம். அடுத்தது சமாதி பிரக்ஞா அப்படின்னா ஒரு வாட்டி ஒரு கிளிம்ஸ் உண்டானாலும், இப்ப நான் வந்து அபியாசம் பண்ணிட்டு இருக்கேன், நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நீ காலையில தொடர்ந்து கண்டினியூஸ் ஆனந்தம் 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 அவ்வளவு ஆனந்தம் போயிட்டு இருக்கு. இந்த ஆனந்தத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவேன். நான் பண்ற ஒரே காரியம் என்னன்னா விஷய ஆனந்தம் இல்லை, உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தான் 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 தானா இருக்கிற ஆனந்தம். அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரவாகம் போயிட்டே இருக்கும். அந்த பிரவாகத்தை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி இருக்கோ அதை அப்படியே அந்த மெமரியை வந்து அப்படியே கொண்டு போறேன். யாருக்காவது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா புண்ணிய வசத்தினாலையும் நம்முடைய முந்தின ஜென்மங்கள்ல பண்ண இந்த சாதனைகளோட பலத்தினால நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீக்கு போகும். சத்துவம் அப்படி பீக்கு போகும்போது எல்லாத்துக்கும் நடக்கும். இப்ப நம்ம ஒரு 56 பேருக்கு பாடம் கேட்கிறோம் அப்படின்னா 56 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான புண்ணியங்கள் இருக்கும். இந்த புண்ணியத்துல வந்து என்னைக்காவது நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை ஜபம் பண்ண சொன்னார் சுவாமின்னு ஓங்காரத்தை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு என்னவோ ஏதோ ஒரு ஜென்மத்தில் பண்ண ஒரு பெரிய புண்ணியம் வந்து பாத்தீங்கன்னா அது எக்ஸாஸ்ட் ஆகும். அப்படி எக்ஸாஸ்ட் ஆகும்போது உத்கிருஷ்டமான ஒரு சத்துவ குணத்தை கொடுக்கும். 80-90% சத்துவ குணம் கூட போயிடும். அப்படி போற அந்த பிராக்சர் ஆஃப் செகண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சமாதி அனுபவம் சித்திக்கும். எப்படிப்பட்ட சமாதி அனுபவம் சித்திக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட்ஸ் சித்திக்கும். அந்த செகண்ட்ஸ் சித்திக்கிறத நம்ம என்ன பண்றோம்? கிளிம்ஸ் அப்படின்னு நீங்க எங்கெல்லாம் ரமணாசிரமத்துக்கு வந்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சது அப்படின்னு. அந்த கிளிம்ஸ் கிடைச்ச மாத்திரத்துல அதுக்கு பேர் என்ன பேர்? அந்த கிளிம்ஸ்னா சமாதி பிரஜான்னு பேர். சமாதி பிரஜைன்னு அர்த்தம் ஒரு க்ஷணமோ இல்ல ஒரு 5 செகண்டோ 3 செகண்டோ 4 செகண்டோ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடியோட இருக்கிற அந்த கான்சியஸ்னஸ் இந்த பாடியும் சேர்ந்து இருக்கு பாத்தீங்களா, இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலாம். ஸ்தூல கிரந்தி வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆயிட்டு ஒரு டெம்பரவரியா இந்த ஸ்தூல தேகத்தோட இருக்கிற நான் கட்டி வச்சிருக்குல்ல, இது பிரேக் ஆகலாம். ஒரு க்ஷணம் நமக்கு பாடியில இருக்கிற இந்த பாடியோட இருக்கிற தொடர்பு விடுபட்டு போகலாம். நானா நிக்கிறது.
ஒரு க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் மனசை வந்து தாண்டி போய் நிக்கலாம். ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா அவித்யா மட்டும் தாண்டி போகாது, அது கிளிம்ஸ்ல வராது. அப்ப இந்த ஸ்தூல தேகத்திலையும் சூக்ஷ்ம தேகத்திலையும் விட்டுட்டு வெறும் கான்சியஸ்னஸா நிக்கிற சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட்ஸ் நடந்தாலும் பரவாயில்ல, அதை என்ன பண்ணணும் ஒரு சாதகன் அப்படின்னா அதை அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கணும். கெட்டியா பிடிச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சு இமீடியட்டா, அந்த சமாதி நடந்ததுக்கு பிறகு இமீடியட்டா வெளியில வந்து ஊரெல்லாம் தமட்ட அடிக்கணும், ஆஹா நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இமீடியட்டா உட்கார்ந்து எனக்கு என்ன நடந்துச்சு அந்த சமாதி பிரஜையை என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும். எப்படி வந்து நேற்று சினிமாவை பார்த்துட்டு சினிமாவில் என்ன நடந்துச்சுன்னு நம்ம ரீகால் பண்றோம். நேற்று அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னதை ரீகால் பண்றோம். நேற்று என்ன சொப்பனம் பார்த்தோமோ அப்படின்னு சொப்பனத்தை ரீகால் பண்றோம். அப்ப எதையெல்லாம் நம்ம கடந்து போனதை ரீகால் பண்றோமோ அதை பத்தி நம்ம கடந்து போனதை, ஐயோ எனக்கு ஒருத்தனை பார்த்தா எனக்கு இப்படி பண்ணிட்டாச்சு அப்படி பண்ணிட்டாச்சு அப்படின்னு யாரோ நமக்கு பண்ண கெட்டது எல்லாத்தையும் நினைச்சு நம்ம துக்கப்படுறோமா? நம்ம அங்க போனோம் பாருங்க, ஒரு கோயிலுக்கு போனோம், ஹிமாலயாஸ் போனோம், அந்த இதுல எல்லாம் பனிக்கட்டிலாம் விளையாண்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை நினைவு கொள்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் நமக்கு நடக்கக்கூடிய அந்த விருத்தி நிரோதம், சர்வ விருத்தி நிரோதம் கிளிம்ஸ் நடந்துச்சுன்னா அந்த க்ஷணத்துல நமக்கு என்ன நடந்துச்சோ அதை மனசுக்குள்ளார ரீகால் பண்ணி, அதுக்கு பேர் அந்த ரீகால் பண்ணீங்கன்னா அந்த அனுபவம் என்னது, சமாதி பிரஜானு பேர். பிரஜான என்ன அர்த்தம், அறிவு. சமாதியில நடந்த அனுபவம், சமாதியில நடந்த அறிவு, அதுலயே தொடர்ந்து நிக்கிறதுக்கான அபியாசம் பண்றது. அந்த அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும், சாதகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 10 செகண்ட் 20 செகண்ட் 30 செகண்ட் 40 செகண்ட் 50 செகண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த சமாதி பிரஜால இருக்கிறது எங்க நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 16வது சூத்திரத்துல அதுதான் சொன்னோம். அதே மாதிரி பரவைராக்கியம்னு சொன்னோம்ல, எங்க பரவைராக்கியம் உண்டாகும், பரப்பிரசங்கியானம், பரம்பிரசங்கியானத்துல உண்டாகும். நான் வேற இது வேற அப்படின்னு ஒரு க்ஷணம் உண்டாகும். நான் வேற இது வேற ஒரு க்ஷணம் உண்டாகும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நின்று ஆனந்தத்தை அனுபவிப்பீங்க. அதுலயும் உங்களுக்கு பரவைராக்கியம் வரும்போது அதை பார்க்கறது நீங்க நிப்பாட்டுவீங்க, சர்வ விருத்தி நிரோதம் சம்பவிக்கும். அந்த சர்வ விருத்தி நிரோதம் சம்பவிக்கும் போது என்ன செகண்ட் உண்டாகும், நானோ செகண்ட்ஸ் உண்டாகும். அதுக்கப்புறம் திரும்ப வருவீங்க, திரும்ப வைராக்கியத்தை யூஸ் பண்ணுவீங்க, திரும்ப சமாதி போவீங்க, திரும்ப வெளியில வருவீங்க, திரும்ப வைராக்கியம் வரும், திரும்ப சமாதி போவீங்க. அப்ப அந்த செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த பிரஜாவோட சமாதியோட அந்த அறிவை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல தக்க வச்சுக்கிட்டு அதுலயே இம்ப்ரூவ் பண்ணி 24/7 ஆச்சு அப்படின்னா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா சர்வ விருத்தி நிரோதம் நிர்விகல்ப சமாதியா அது பரிணமிச்சிரும். அதை வச்சுக்கிட்டு யாரு வந்து பாத்தீங்கன்னா போறாங்களோ அந்த யோகிகளுக்கு பூர்வக இதரேஷம்னா யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தையும் வைராக்கியத்தையும் முன்னிட்டதாக பூர்வமா வச்சுக்கிட்டு என்ன உண்டாகுது, நிர்விகல்ப சமாதியானது சம்பவிக்கின்றது. யாரு ஆசைப்பட்டமோ அவங்க என்ன ஆயிடுவாங்க, இது வரைக்கும் வரமாட்டாங்க. சவித்தர்க்கத்திலேயே நிறைய பேர் நின்று போயிட்டாங்க. எனக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன், நல்ல தேவதா உபாசகர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷ்லாம். என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேந்தர்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இப்போ இருக்காரு, கதாக்காரராக இருக்காரு, இப்போ வந்து மதுரா பிருந்தாவன். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் மேலே ரொம்ப பிரீத்தி, கிருஷ்ண பக்தர். ஆனால் அம்பாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தத்து மேலே அவ்வளோ காதல், ரொம்ப காதல். அவருக்கு மூர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மனசு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை க்ஷணம் நிற்பாரு தெரியுங்களா உங்களுக்கு. ஒரு விக்கிரகத்தை, அம்பாலோட விக்கிரகத்தை வச்சு நாங்களாம் டைம் பார்ப்போம், எவ்வளோ நேரம் கண்ணை எமைக்காம அதில் ஃபினிஷ் ஆக முடியும்னு. பார்த்தா கண்ணை எமைக்க மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு போர் அடிச்சிடும். 1 மணி நேரம்லாம், 1 மணி நேரம் எவ்வளோ நேரம் உட்காந்து பார்க்கறது. இந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து கண்ணை எமைப்பாரு அப்படின்னு பார்த்தா டைமரை போட்டுட்டு டைம் வாட்சில் இது பண்ணிட்டா, சின்ன கிளாக் வச்சிருக்கேன், வாட்சை போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்படியே அந்த அம்பாலோட ரூபத்தில் மிர்ஜாய் போயிடுவார். நாங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது, நாங்க எந்திரிச்சு போயிடுவோம். அது வரைக்கும், அதாவது நாங்க போற வரைக்கும் இந்த கண்ணு இந்த பக்கம் அந்த பக்கம் யாரு என்ன பேசினா எந்த சப்தம் எதுலையுமே உள்ள வராத ஆட்கள். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அதுலயே ப்ளீஸ் ஆயிட்டாரு. அது சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னால வந்து அதை தாண்டி வர முடியல சுவாமி அப்படின்னு. அந்த ரூபத்தை தாண்டி வர முடியாது. வைஷ்ணவர்கள்ட்ட ரொம்ப பேர்ட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணனை வந்து பாத்தீங்கன்னா டாக்கூருக்கு ஆராதனை பண்றதுல நிறைய பேர் போயிடுவாங்க. ரூபத்திலேயே வைஷ்ணவர்கள் வந்து அலங்காரம் பண்ணி அதுக்குள்ளாரியே மெர்ஜாய் போயிடுவாங்க வைஷ்ணவர்.
கண்ணை திறந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிருஷ்ணனோட அந்த ரூபம் தான் இருக்க முடியும், டாக்கூரோட ரூபம் தான் இருக்க முடியாது, வேற எதுலயும் போக மாட்டாங்க. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பரமஹம்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அம்பாலோட காளியோட ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதி செஞ்சுச்சு. எங்க பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காளியோட ரூபமா தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா சவித்தர்க்கம் நிறைய பேருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிர்வித்தர்க்கம் சம்பவிக்கும். நிறைய பேர் அங்க நின்றுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரத்துல நின்றுவாங்க, சில பேர் நிர்விச்சாரத்துல நின்றுவாங்க. ஏன்னா வைராக்கியம் என்ன பண்ணணும், இது இல்லை இதையும் தாண்டி போகணும், இதையும் தாண்டி போகணும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணணும், அடுத்தடுத்து போகணும். நான் சொன்னேன்ல மோட்டர்ல நின்றது, பஸ் கிளம்பி போயிடும். இவன் என்ன பண்ணுவான், பஸ்ல ஏறி மோட்டர்ல போய் ராத்திரி 12 மணிக்கு, நீங்க தெரியும் சென்னையில இருந்து நீங்க டிராவல் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும், சென்னையில இருந்து மதுரையோ இல்ல திருநெல்வேலியோ பஸ் ஏறினீங்கன்னு வச்சுங்க, ராத்திரி 8:30 மணிக்கு பஸ் எடுக்கிறான்னு வச்சுங்க, இவன் நேரா போய் 1.5 மணி நேரம் கழிச்சு எங்கேயாவது மோட்டர்ல நிப்பாட்டுவான். இவன் உட்கார்ந்து என்ன பண்ணிடுவான், நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான், நல்ல போஜனம், பஸ் கிளம்பி போயிடும். இவன் பஸ்ஸை விட்டுருவான், லக்கேஜ் எல்லாம் பஸ்ல போயிடும். அதுக்கப்புறம் பரித வச்சுட்டு இருப்பான். ஏன்னா வைராக்கியம் இல்லை. ஐயோ இந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது, பார்த்துக்கிட்டு ஏதாவது குடிச்சிட்டு பஸ் டிரைவரையும் கண்டக்டரையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஹார்ன் அடிச்சா பஸ்ல போய் ஏறணும்னு தெரியாது. இதே மாதிரி டெல்லி போற ட்ரெயின்ல நிறைய பேர் என்ன பண்ணுவான், விஜயவாடால 2 பேர் 3 பேர் தங்கிடுவான். எல்லா ட்ரெயின்லையும் நடக்கும். விஜயவாடால இட்லியும் வடைக்கு பின்னாடி போயிடுவான். வைராக்கியம் இல்லாம இட்லி வடை கிடைக்காது உனக்கு, வண்டி போயிடும். அதுக்கப்புறம் நாக்பூர்ல ஸ்டேஷன் வைக்கும், நாக்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கிடைக்கும் அப்படின்னு தேடி போவான், ஹல்திராம் ஸ்வீட் கிடைக்கும்னு போவான், ட்ரெயின் கிளம்பி போயிடும். 3 செகண்ட் 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் வண்டி நிற்குவாங்க. 3 நிமிஷம் 2 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ளார இவன் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இல்லாம ஆரஞ்சு பின்னாடியும் ஹல்திராம் பின்னாடியும் போயிட்டு சோன் பப்படி கிடைக்குமான்னு போய் வண்டி போயிடும். வைராக்கியம் இல்லை. ஆக்ரால போயிடுவான், டெல்லிக்கு பக்கத்துல போயிடுவான். டெல்லிக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் தான் டெல்லி. ஆக்ரால நிற்கும். ஆக்ரால வந்து பாத்தீங்கன்னா பேடா ரொம்ப ஸ்பெஷலா கிடைக்குதுன்னா நீங்க கவனிக்கணும். ஆக்ரால வந்து இவ்வளவு செகண்ட் தான் இவ்வளவு நிமிஷம் தான் நிற்கும் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா, ஆக்ரால வந்து பாத்தீங்கன்னா அந்த பூசணிக்காவோட பேடா வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஆஹா எங்கடா கிடைக்கும் அப்படின்னு 3 மணி நேரம் தானே பொறுத்துக்கலாம்ல, நம்மளுடைய டெஸ்டினேஷன் வந்துடும்ல, அங்கேயே நின்றுவான், வண்டி போயிடும். அப்ப சில பேர் விஜயவாடாலேயே தங்கிடுவான், சில பேர் நாக்பூர் வரைக்கும் போவான், சில பேர் ஆக்ரால நின்று போயிடுவான். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் இதே மாதிரி வைராக்கியம் இல்லாததுனால சவித்தர்க்கத்துல சில பேர், நிர்வித்தர்க்கத்துல சில பேர், சவிச்சாரத்துல சில பேர், நிர்விச்சாரத்துல சில பேர், சானந்தத்துல சில பேர், அது மாதிரி சாஸ்மிதா இது ஆக்ரா பக்கத்துல, ஆக்ரா தான் சாஸ்மிதா, அங்க போய் பாதி பேர் நின்று போயிடுவான். அதுலயும் வைராக்கியம் வந்து நான் கீழே இறங்கவே மாட்டேன், வெளியில என்ன ஸ்டேஷன் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வண்டியை விட்டு கீழவே இறங்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கணும், இது எனர்ஜி பார்த்துக்கலாம், வண்டி போயிடும் கிளம்பிடும் அப்படின்னு ரொம்ப அலர்ட்டா யார் இருக்கானோ, வைராக்கியத்தோட யார் இருக்கானோ அவன் என்ன பண்றான், கடைசியில பரவைராக்கியத்தையும் அடைஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதியை அடைகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியா சொல்ற உபாய பிரத்யயோ யோகினாம் பவதி. ஆச்சாரியர் ரொம்ப கிளியரா சொல்ற, உபாய பிரத்யம் யாருக்கு உண்டாகும், உபாய பிரத்யம் யாருக்கு, யோகினாம் பவதி. போன சூத்திரத்துல முதல் லைன் பாருங்க, போன சூத்திரத்துல 19வது சூத்திரத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே விதேகானாம் தேவானாம் பவ பிரத்யா இருக்கா, அதையும் இதையும் அண்டர்லைன் பண்ணிங்க. விதேகானாம் தேவானாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்குமா. எதுக்காக இங்க இருந்து அமெரிக்கா போறாங்க எல்லாரும், எதுக்கு சாமி போறாங்க, நான் ஒருத்தர் வந்து இங்கே செட்டில் ஆயிடுவீங்களா ஜி அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி இங்கெல்லாம் செட்டில் ஆக மாட்டேன் சாமி, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க லைஃப் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான லைஃப் சாமி. ஏன்னா அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லை. ஐயோ இந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு எவனுக்குமே வண்டி ஓட்டதில்லை, எல்லாத்தோட இதையும் லைசன்ஸையும் கேன்சல் பண்ணும். திருவண்ணாமலையில ஒருத்தருமே வண்டி ஓட்ட தெரியல, எப்படி வேணாலும் ஓட்டுறான், ஒரே டிராபிக், கொசு தொல்லை, ஒரே வீட்டுக்கு முன்னாடி ஒரு தண்ணி தேங்கி நிக்குது, எவனும் சரி பண்ணவே மாட்டேன்றான், அப்படியே சாக்கிற மாதிரி ஒரு 2 நாள் 1 நாள் மறைக்க கொசு. அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்காது, கொசு இருக்காது சாமி, டிராபிக் இருக்காது சாமி, எதுவுமே இருக்காது ப்ராப்ளமே. சரி அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கேயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஐயோ அமெரிக்காலையும் ப்ராப்ளம், அப்ப எங்க போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலன் மஸ்க் கிட்ட கேட்டீங்கன்னா அவன் ஸ்பேஸ் எக்ஸ் மூலமா என்ன பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எங்கேயாவது ஆள் இல்லாத ஒரு கிரகத்துக்கு போலாமா தோணுதா, அங்க இப்பயே வித்துட்டாங்களாம். இதுல வந்து நிலாலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாங்கி போட்டவங்க நிறைய பேர் வாங்கி அங்கேயும் சேல்ஸ்ல நடந்துச்சு, ரியல் எஸ்டேட்ல நடந்து போயாச்சு. இப்ப அங்க போனவன் என்ன பண்ணுவான், அதை காட்டிலும் வேற ஒரு ஸ்பேஸ் சூப்பரா இருக்குப்பா, அதுக்கு மேல வேற ஒண்ணு இருக்குப்பா, அதுக்கு மேல. எப்படி நம்ம இந்த உலகத்துல
இதை காட்டிலும் அதிகமானது, இதை காட்டிலும் அதிகமானது, இதை காட்டிலும் அதிகமான சுகம் கிடைக்கும்னு ஒவ்வொன்றுத்தையும் ஹையர் எண்ட் என்ன, ஹையர் எண்ட் என்ன நம்ம பார்க்குறோம். ஒரு கார் பார்க்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா லோயர் எண்ட் என்ன, ஹையர் எண்ட் என்ன, நடுவில் என்னெல்லாம் வெர்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் பார்க்குறோம். ஒரு செல்போன் வாங்கினா பார்க்குறோம். அப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லோக்கங்கள்லயும் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை காட்டிலும் அதிகமா. அப்போ இந்த 6 சமாதிகள்லையும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொருத்தர் அங்கங்க தேங்கி நின்றுவாங்க. அப்ப வைராக்கியம் எது வரைக்கும் இருக்கோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு போறவங்களுக்கு எதுல வைராக்கியம் இருக்கு, இந்த இந்தியா மேல வைராக்கியம் இருக்கு. ஆமா, இந்தியாவில் ஃபுல்லா அப்படிதான் அப்படின்னு வைராக்கியம் இருக்கு. அமெரிக்கால இருந்து யாருக்கு வந்து நிலாவுக்கு போகணும்னு ஆசை இருக்கோ அப்போ அவனுக்கு எங்க வைராக்கியம் வந்திருக்கும், அமெரிக்கால வைராக்கியம். இது மாதிரி ஒவ்வொன்றா அடுத்தடுத்த நிலையை அடைகிறவனுக்கு கீழே இருக்கிறதுலாம் வைராக்கியம் சம்பவிக்கும். பரிபூரணமா வசீகார சஞ்ஞா வைராக்கியத்தோட லாஸ்ட் எண்ட் எது அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தி தான் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய வசீகார சஞ்ஞா வைராக்கியத்தோட எண்டு. அதுக்கப்புறம் பிரகிருதி லயம்னு ஒண்ணு இருக்கே, அதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்துச்சுன்னா அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா உண்டாகும், பரவைராக்கியம் அப்படின்னு பேர். அப்ப ஆச்சரிய சொல்ற உபாய பிரத்யயோ, உபாய பிரத்யம் அப்படின்னா உபாய சாதனங்கள், உபாய சாதன பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் சாதனங்கள். என்னப்பா சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லிச்சுல ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, சமாதி பிரக்ஞா, இதுதான் உபாயம். இந்த 4 உபாயத்தோட பிளஸ் போட்டுட்டு முக்கிய சாதனம் என்னது, முக்கிய சாதனம் வைராக்கியம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உபாய பிரத்யயோ அப்படின்னா என்ன அர்த்தம், உபாயம்னு சொல்லக்கூடிய 4 பிளஸ் பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியம் 5. இதோட சேர்ந்து இருக்கிற யோகிகளுக்கு என்ன உண்டாகுது, அசம்பிரஜாத சமாதி உண்டாகின்றது. ஒவ்வொன்னா ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்றார். ஸ்ரத்தான என்ன சுவாமி, அற்புதமானது. ஸ்ரத்தா என்னது அப்படின்னு கேட்டீங்க போது ஸ்ரத்தா சேதசக சம்பிரசாதா. ஸ்ரத்தான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சித்தத்தோட பிரசாதம், நல்ல பிரசாதம். நல்லா தெரிஞ்சுங்க, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். கீதால வந்து பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக சய்யதேந்திரியா. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பர சய்யதேந்திரியா. யாருக்கு எதுல ஸ்ரத்த இருக்கோ அவருக்கு தான். 39 ஸ்லோகம் 39 4:39 எழுதிங்க பக்கத்துல. ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், எவனுக்கு ஸ்ரத்தை இருக்கிறதோ அவன்தான் ஆத்ம ஞானத்தை அடைகின்றான் அப்படின்னு கீதாச்சாரியர் சொல்றார். என்ன சுவாமி நடக்கும் ஸ்ரத்தையினால? ஸ்ரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இருக்கு சுவாமி. இல்ல நான் சொல்லியிருக்கேன். என்ன ஸ்ரத்த தெரியுங்களா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விஷயத்துல. பிச்சை எடுக்கிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சையில ஸ்ரத்தா. காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பௌர்ணமிக்கு இங்கேயா வந்தீங்கன்னா பார்க்கலாம். நீங்கள் மற்ற நாள் எந்த நாளும் நமசிவாய சொல்ல மாட்டான். அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூர்ணிமா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உட்காந்துட்டு குரூப்பா உட்காந்துட்டு பஜன்ஸ் பண்ணுவாங்க. ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கு. வர பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுப்பாங்க, பிச்சை கொடுப்பாங்க அப்படின்னு உட்காந்து கத்தி 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது. பிச்சைக்காரனுக்கும் இருக்கு. சேட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, சேட்டு போய் பாருங்க. அந்த பான் புரோக்கர்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே கடையில் நிறைய இடத்துல இருப்பாங்க. வட்டி கொடுத்து பணம் கொடுத்து வாங்குறவங்க. ஒரு திண்டை போட்டு உட்கார்ந்தே இருப்பான். நீங்க காலையில ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்ற போற நேரம் தவிர்த்து அந்த திண்டு ஒண்ணு போட்டு வச்சிருப்பான், தலையான மாதிரி பெட்டு. அந்த பெட்டுலயே அசைக்காம உட்கார்ந்துருப்பாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல சிரத்தை இருக்கு. சிரத்தை இருக்கிறதுனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று ஒரு கடைக்கு ஒரு சூப்பர் மாலுக்கு போயிருந்தேன். அங்க போனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஜி, அவன்கிட்ட கேட்டேன், கடைக்காரன்ட்ட கேட்டேன், எத்தனை ஐட்டம் ஜி இருக்கு, ஒரு 2000 ஐட்டம் இருக்குமா அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னா 2000 ஐட்டம் இல்லை சுவாமி, கொஞ்சம் ஒரு 6000 ஐட்டம் இருக்கு சுவாமி இங்கே. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய, நான் ஒரு அம்பர்லா வாங்குறதுக்கு போனேன். அம்பர்லாலேயே 4-5 வெரைட்டிக்கு மேல இருக்கு சுவாமி. நிறைய கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தோம் அப்படின்னா அவ்வளவு வெரைட்டி, ஒரு 6000 வெரைட்டி கிட்டே இருக்கு சுவாமி அப்படின்னு. அப்ப 6000 வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங்ல கொண்டு வந்து அதை மேனேஜ் பண்ணி
எல்லாம் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. மெமரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மெமரி வேணுமே. எப்படி சாமி சித்திச்சுது? அந்த மெமரி எப்படி சித்திக்கும்? ஒரு ப்ரொவிஷன் ஷாப்ல போய் நான் கேட்கறேன், ஒரு ஆர்டினரி ஆள் இருக்கார், ஒன்றும் படிக்காத ஆள், அவர் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருப்பார். அந்த ப்ரொவிஷன் ஷாப்ல இருக்க ஒரு நாடார் வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜி எவ்வளவு ஐட்டம் இருக்கும் அப்படின்னா, ஒரு 5000 ஐட்டம் இருக்கும் சாமி அப்படின்ற. 5000 ஐட்டமா? ஐயோ ஜி, இந்த அரிசி எப்போ வந்தது? ஜி இந்த அரிசி போன மாசம் வந்தது சாமி, இது 15 நாளுக்கு முன்னாடி வந்த அரிசி சாமி. இந்த ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நேற்று தான் சாமி வந்திருக்கு. இது போன மாசம் வந்தது இந்த ரேட்டு, இந்த 15 நாளுக்கு முன்னாடி வந்தது இந்த ரேட்டு, இன்னைக்கு வந்தது இந்த ரேட்டு, அடுத்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது இந்த ரேட்டு, இந்த அப்படின்னு ஒவ்வொரு ஐட்டத்தை பத்தியும் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதையும் மெமரியில வச்சிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அடப்பாய் மனுஷன், அவதானம். அவதானம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமானது. அவதானித்தல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிறது எல்லாத்தையும் மெமரியில கொண்டு வந்துக்கணும். அது புரிக்கணும் உங்களுக்கு. மிளகு எவ்வளவு ஜி 1 கிலோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லணும். 1/2 கிலோ எவ்வளோன்னா டக்குன்னு சொல்லணும். வெந்தயம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா சொல்லணும், ரேட்டு சொல்லணும். ஒவ்வொன்றும் அரிசி, பச்சரிசி என்ன ரேட்டு, புழுங்கல் அரிசி என்ன ரேட்டு, பொன்னி அரிசி என்ன ரேட்டு, அரிசியிலேயே 20 வெரைட்டி வச்சிருக்கான். கேட்டீங்கன்னா கரெக்டா 20 ஐட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா 1/4 கிலோ 1/2 கிலோ 1 கிலோ டக்குன்னு அவன் வெரைட்டியை சொல்றான். அப்போ 5000 ஐட்டத்தை வந்து மனசுக்குள்ளார வச்சிருக்கான் அப்படின்னா அதுக்கு பேஸ் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணுமா? என்ன ரீசன் சுவாமினா வேற எதுவும் இல்லை, ஸ்ரத்தா. அந்த ஸ்ரத்த, பிசினஸ் மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரத்த என்ன பண்ணுது அப்படின்னா, ஸ்ரத்தாவான் லபதே ஞானம் தத்பரக சய்யதேந்திரியா. அந்த ஸ்ரத்தைய வந்து பாத்தீங்கன்னா முன்னிட்டு ஒருத்தருக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா, இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது? கான்சென்ட்ரேஷன் கிடைக்குது. முக்கியமானது எதுல உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கோ அதுல கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். என்னோட ஸ்கூல்ல வந்து நான் படிக்கும்போது பார்த்துருக்கேன், என் டீச்சர் வந்து போட்டு நல்லா அடின்னு அடிப்பாங்க சின்ன வயசுல. எல்லாத்தையும் பாட்டு பாடுங்கடா அப்படின்னா பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நல்ல பாட்டுலாம் பாடுவாங்க. சினிமா பாட்டா வந்து நிறைய பேர் கண்டஸ்டம் சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். ஆனா எதையாவது ஒரு எஸ்ஏ சொல்டா அப்படின்னா, ஒரு திருக்குறள் சொல்றான்னா ஒரு திருக்குறள் கூட உள்ள போக. அப்ப பாடல் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே போகாது. ஆனா சினிமா பாட்டும் சினிமா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வீரியமா உள்ள போய் உட்காந்து. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு அதுல ஸ்ரத்தை இருக்கு. எதுல விருப்பம் இருக்கோ, எதுல ஸ்ரத்தை இருக்கோ அதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, மனசு வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் ரொம்ப குவிஞ்சு போகுது. சினிமா பாருங்களேன், சினிமா ஒவ்வொருத்தரும் விஜய் படமா இருக்கட்டும், ரஜினி படமா இருக்கட்டும், என்ன தியாகம் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். 1.5 நாள் வந்து பாத்தீங்கன்னா வவ்வால் மாதிரி அந்த கூண்டுக்குள்ளார தொங்கிக்கிட்டு நிக்கிறான். எப்படி அவனுக்கு வந்து அந்த இந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா, அந்த படத்து மேல, அந்த ஹீரோ மேல அவனுக்கு அவ்வளவு ஸ்ரத்தா பக்தி இருக்கு. அப்ப அவ்வளவு ஸ்ரத்தா பக்தி இருக்கிறதுனால அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றான். அப்போ முதல் விஷயம், எதுல உங்களுக்கு ஸ்ரத்தை இருக்கோ அந்த விஷயத்துக்காக உங்களோட சென்ஸ் ஆர்கன்ஸ், மனசு எல்லாம் குவிய ஆரம்பிக்குது. அப்ப ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். ஸ்ரத்தை உடையவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? ஞானத்தை அடைக்கிறான். அதுக்கு என்ன சாதனை? எதுல ஸ்ரத்தை இருக்கோ உங்களுக்கு மோட்சத்துல, இந்த ஆத்ம ஞானத்துல, இந்த சமாதியில உங்களுக்கு ஸ்ரத்தை உண்டாச்சுன்னா மெதுவா அதுக்கு சாதனமா இருக்கிற இந்திரிய நிகிரகம் நடந்துடும், மனோ நிகிரகம் நடந்துடும். தத்பரக சய்யதேந்திரியக ஞானம் லப்த்வா பராம் சாந்திம் அச்சிரேனாதிகச்சதி. ஞானம் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பரமசாந்தி உண்டாயிடுங்க. ஞானம் எது? ததா திருஷ்டிக்கு சுரூபே அவஸ்தானம் அப்படின்னு சொல்லுது. அது மட்டும் இல்லாம முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17வது அத்தியாயத்துல நான் சொல்லியிருக்கேன் 17:3. நேற்றே அந்த ஸ்லோகம் சொன்ன போன பாடத்திலே என்னன்னு கேட்டீங்கன்னா, சத்வானுரூபா சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. எல்லாத்தோட சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி பை ப்ராடக்ட், பை பர்த்லயே வந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிருது? இந்த ஸ்ரத்தையானது உண்டாகுது. முந்தின ஜென்மத்துல நீங்க என்ன பண்ணுனீங்களோ, முந்தின ஜென்மத்துல உங்களுக்கு எதுல ஸ்ரத்தை இருந்துச்சோ அது வாசனையா இருக்கும். அதுதான் இந்த பர்த்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்தந்த விஷயத்துல ஸ்ரத்தைய உண்டு பண்ணுது. அப்ப 4 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 4 பேருக்கும் 4 விஷயத்துல ஸ்ரத்தை உண்டாகும். அந்த ஸ்ரத்தையை வச்சுட்டு 4 பேரும் 4 ஃபீல்டுல வந்து பாத்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப ஸ்ரத்தா, ஆச்சாரியா சொல்றாரு, ஸ்ரத்தா எப்படிப்பட்டது? சேத்தசகா. சேத்தசகனா என்ன அர்த்தம்? சித்தத்தோட. சம்பிரசாதக. சம்பிரசாதகனா மிகவும் நல்ல பிரசாதம். பிரசாதம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டா, பிரசாதே சர்வ துக்கானாம் ஆனிரஸ்யோபஜாயதே. பிரசாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசாந்தி. பிரசாதத்துக்கு அர்த்தம் மனசாந்தி. இந்த மனசாந்தி தான் வந்து பாத்தீங்கன்னா எதுல மனசாந்தி உண்டாகும் அப்படின்னா,
இந்த குரங்கு குட்டி இருக்கு பார்த்தீங்களா, குரங்கு குட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஞ்சலமாக அது பிடிச்சிட்டு நிற்கும் அம்மாவை. இதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாரிச்சர நியாயம்னு ஒன்று சொல்லுவோம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூனைக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கவ்வி எடுக்கும். கவ்வி எடுத்ததுக்கு பிறகு அந்த பூனைக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணும். தான் முயற்சி எதுவுமே பண்ணாது. அம்மாவோட மடியில் இருக்கிற எல்லா குட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சேஃபாக ஃபீல் பண்ணுதோ, சஞ்சலம் இல்லாமல் இருக்கோ, அது மாதிரி. ஏன் அப்படின்னா அதுக்கு தெரியும் அம்மா மேல அவ்வளவு சிரத்தை இருக்கு. குழந்தைங்களுக்கு, எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அம்மா மேல சிரத்தை இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா சஞ்சலம் இல்லாம சாந்தியோட இருக்கு. நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நர்மதா 2 கரைக்கு உள்ளேயே போறது. நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது சொல்லுவோம் கோதுல போறது அப்படின்னு சொல்லுவோம். கோதுனா அம்மாவோட மடிக்கு பேரு கோதுன்னு பேரு. இந்த கரைக்கு வெளியில போனீங்கன்னா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா ஒரு பரபரப்பு வந்துடும், எங்களுக்குள்ளார ஒரு சஞ்சலம் வரும். அதே கரைக்கு உள்ளார ஒத்தடி பாதை போகும். அந்த ஒத்தடியில பாருங்க மனுஷங்களே பார்க்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபீல் ஆகும் பாருங்க. எப்படின்னா அம்மாட்ட இருக்கிற மாதிரியே ஃபீல். அம்மாவோட மடியில தலை வச்சு படுத்து தூங்கினா எவ்வளவு சுகமா இருக்கும், அது மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீல் ஆகும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்ப அந்த செக்யூரிட்டி ஃபீல் ஆகும்போது மனச்சஞ்சலம் என்ன ஆகும், மனச்சஞ்சலம் இருக்காது. என்ன உண்டாகும் அங்க, சாந்தியா நீங்க தூங்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துல ஸ்ரத்தை உண்டாகுதோ, இந்த சாஸ்திரத்திலேயே சமாதிலையும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்டாகும், மனசாந்தி உண்டாகும். அதுதான் சம்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய. பிரசாதே சர்வ துக்கானாம் நிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசுஹு புத்தி பர்யவதிஷ்டதே நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய. 2:65 எழுதிங்க. பிரசாதே சர்வ துக்கானாம், யாருக்கு வந்து ஸ்ரத்தை உண்டாயி ஸ்ரத்தை மூலமா வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தி உண்டாச்சோ, அந்த மனசாந்தி உண்டாக 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 உங்க புத்தி என்ன ஆகும், நிலை பெறும். முக்கியமானது பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிகி. அம்மாவோட மடியில போய் படுத்தா எப்படி வந்து பாத்தீங்கன்னா துக்கமே இல்லாம இருப்போமோ, அதே மாதிரி ஸ்ரத்தை இருக்கிறவனிடத்துல சுவாமி பார்த்துப்பார், சாஸ்திரம் பார்த்துக்கும், பகவான் பார்த்துப்பார்னு ஒருத்தன் நம்ப ஆரம்பிச்சுட்டான்னு வச்சுங்க, என்ன ஆகும், மனசாந்தி விசிராந்தியா இருக்கும். அது மூலமா என்ன உண்டாகும், துக்கங்கள் நாசமாகும். அஸ்ரத்தை இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமாத்மா கிடைக்கவே மாட்டார். அஸ்ரத்தானா புருஷா மாமுபேத்தியன ஸ்ரத்தானா புருஷக, என்னை வந்து பாத்தீங்கன்னா சிரத்தை உள்ளவன் அடைகின்றான், சிரத்தை இல்லாதவன் என்னை அடையாமல் திரும்பவும் பிறக்கின்றான் அப்படின்றார் பகவான். அப்ப சாஸ்திரத்தின் இடத்துல வைக்கிற சிரத்தை உங்களுக்கு என்ன கொடுக்கும், புத்திய வந்து பாத்தீங்கன்னா அசைக்க விடாம பண்ணும், துக்கத்தை நாசம் செய்யும். அதாவது அதுக்கு பேரு சம்பிரசாதகன் இந்த இடத்துல சொல்ற. 2:65 வந்து பாத்தீங்கன்னா இது சொல்லப்பட்டிருக்கு. 2:65 பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்ன சேதசோ ஹ்யாசு புத்தி பர்யவதிஷ்டதே நாஸ்தி புத்திரயுக்தஸ்ய நசாயுக்தஸ்ய பாவனா நசாபாவயத சாந்தி அசாந்தஸ்ய குத சுகம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்ற. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ரத்தை தான் முதல்ல பிரசாதம். ஸ்ரத்த மூலமா என்ன கிடைக்கும், மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி மூலமா நீங்க என்ன அடைய போறீங்க, சித்த ஏகாகிரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒவ்வொரு சித்தத்துல ஒவ்வொன்றா நிரோதம் பண்ணிக்கிட்டே போறீங்க. நிரோதம் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா என்ன கிடைக்கும், பரமசாந்தின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி கிடைக்கும். அப்ப முதல் ஸ்டெப் என்னது, ஸ்ரத்தா ஆயிடுச்சு. சம்பிரசாதம் சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, அடுத்து சொல்ற பாருங்க, சாஹி ஜனனி இவ கல்யாணி யோகினாம் பாத்தி. ஹைலைட் பண்ணிங்க, இது வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த வச்சனம் வந்து ரொம்ப முக்கியமான வச்சனம். சாஹி, அந்த ஸ்ரத்தா தான் ஸ்திரீலிங்கம். ஸ்ரத்தான்றதே அம்மா, ஸ்திரீலிங்கம் சொல்லியிருக்கு. ஸ்ரத்தா எப்படிப்பட்டது, சாஹி அவள்தான். எப்படிப்பட்டவள், ஜனனி இவ கல்யாணி. ஜனனி அப்படின்னா அம்மா, அம்மா மாதிரி. இந்த ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரியா. அம்மா மாதிரி. அம்மா என்ன பண்ணுவாங்க நமக்கு, கல்யாணத்தை பண்றவங்க. அம்மா என்ன நினைப்பாங்க நமக்கு, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் இந்த உலகத்துல அம்மா தான். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் கெட்டாலும் பரவாயில்ல, தன்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவ அம்மா. அது மாதிரி இங்க சொல்லியிருக்கு, ஜனனி இவ கல்யாணி யோகினாம் பாத்தி. யோகிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி இந்த ஸ்ரத்தான்னு சொல்லக்கூடியது.
இந்த ஸ்ரத்தா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகிகளை பாத்தின்றதுக்கு அர்த்தம் பாலனம் பண்ணக்கூடியது, பாதுகாக்கக்கூடியது, போஷாக்கு பண்ணக்கூடியது. பாக்கு 2 அர்த்தம். ரக்ஷனே ஒண்ணு, பாலனே ஒண்ணு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாலனம் பண்றதுன்னா நம்மளை போஷாக்கு பண்ணக்கூடியது. ஸ்ரத்தா அதிகமாக 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 உங்களுக்கு ஞானம் கூடிக்கிட்டே வரும். நீங்க எந்த அனுஷ்டானத்துல ஈடுபடுறீங்களோ அது இன்னும் விருத்தி ஆயிட்டே போகும். அதே நேரத்துல ஸ்ரத்தை இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, எது மேல நீங்க ஸ்ரத்தை வைக்கிறீங்களோ அது உங்களை காப்பாற்றும். பாத்தி இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னோட சிஷ்யர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி இருக்காருன்னு ஒரு பலம் நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்காகவும் சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன், மனசுக்குள்ளார பிரார்த்தனை பண்ணி, பகவானே இவங்க கெட்டு போயிடக்கூடாது, இவங்க நல்லா ஆகணும், இவங்க நல்லா ஆகணும்னு எனக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது போயிட்டே இருக்கும் சதா காலம். என்னோட பொறுப்பு என்ன இருக்கு அப்படின்னா அவங்கள பாதுகாக்கணுன்ற மாதிரி ஆயிடுது. இப்ப உங்களுக்கு நான் 55 பேருக்கு பாடம் எடுக்கிறேன்னா எனக்குள்ளார என் மேல நீங்க சிரத்தையோட பாடத்துக்கு வரீங்கன்னு வச்சுங்க, எனக்கு என்ன பிரார்த்தனை போகணும், எப்ப பிரார்த்தனை பண்ணும்போது ஒருத்தருக்காக பிரார்த்தனை பண்றது இல்லை, பகவானை யாரெல்லாம் பாடம் கேட்கிறாங்களோ எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்யா பலித்தமாகும், இவங்களுக்கு நல்ல சமாதி கிடைக்கட்டும். யோசிச்சு பாருங்க, ஸ்ரத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கக்கூடியது, ஒரு பாதுகாப்பு, ஒரு கேரிங்கை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து பாத்தீங்கன்னா அம்மா மாதிரி கல்யாணத்தை உண்டு பண்ணக்கூடியவள், யோகிகளை இது வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கக்கூடியவள் இந்த ஸ்ரத்தா. சொல்லியாச்சு. தஸ்யகி ஸ்ரத்ததானசிய, ஸ்ரத்தா வந்து பாத்தீங்கன்னா 17:3 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்துல ஸ்ரத்தா மயோயம் புருஷா, நீங்க எதை வந்து ஸ்ரத்தையோட இருக்கீங்களோ அது மயமா நீங்க ஆகுறீங்க. கெட்ட விஷயத்துல ஸ்ரத்தா பண்ணீங்கன்னா கெட்டவன் ஆயிடுறீங்க, நல்ல விஷயத்துல ஸ்ரத்த வச்சீங்கன்னா நல்லவன் ஆயிடுறீங்க, ஜபத்துல சிரத்த வச்சீங்கன்னா ஜபமயமா ஆயிடுறீங்க, ஞானத்துல சிரத்த வச்சீங்கன்னா ஞானியா ஆயிடுறீங்க. அப்ப எதுல நமக்கு சிரத்தை உண்டாகுதோ நாம் அதுவாகவே ஆகின்றோம். அதனால ஆச்சரிய சொல்ற தஸ்யகி ஸ்ரத்ததானஸ்ய, அந்த ஸ்ரத்தை வைக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன ஆகுது, விவேகார்த்தினோம். விவேக்கினா என்ன அர்த்தம், முதல்ல விவேகம் வந்துடணும், நமக்கு புரியணும். இந்த பதஞ்சலி வந்து பாத்தீங்க அப்படின்னா குப்பனோ சுப்பனோ இல்ல, பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த சூத்திரங்கள் எழுதி வச்சிருக்கார், பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அவர் நம்ம படிக்கிறதுனால அவருக்கு ஏதாவது லாபமா, அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க இந்த லோகத்துக்கு கருணைக்காக இந்த உத்தாரணம் பண்ணணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா நல்ல ஸ்ரத்தை அவங்களுக்கு வைக்கணும், விவேகம் வரணும். நியூ மாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, நியூ மாஸ்டர்ஸ் இப்ப யூடியூப் எல்லாம் திறந்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் 5 நிமிஷம் வீடியோ. ஏன் தெரியுங்களா உங்களுக்கு, டக்குன்னு முடிக்கணும், அப்பதான் வியூஸ் வரும், அதிகமா பணம் சம்பாதிக்கணும். எல்லா வீடியோஸ்ல ஆல்மோஸ்ட் வீடியோஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக வீடியோஸ் போடுறவங்க நிறைய போட்டுட்டு இருக்காங்க. நமக்கு தெரியவே தெரியாது யாரு வீடியோ பண்றா. நிறைய பேர் வந்து கட் அண்ட் பேஸ்ட் எல்லாமே, அவங்களுக்கு எதை பத்தியும் அக்கறை இல்லை. அவங்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும். ஆனா பதஞ்சலியோ இல்ல சங்கரரோ இல்ல வியாச பாஷ்யமோ இல்ல யோக சுதாகரத்துல வந்து பாத்தீங்கன்னா சதாசிவ பிரமேந்திரோ பெரிய ஆச்சாரியர்மார்கள் யாரோ ஏதாவது வந்து ஐடியா இருக்கா அவங்களுக்கு? நான் ஒரு ஐடியாவும் இல்லை. லோக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, சுவாமி எதுக்காக இவ்வளவு கத்தி கதறி இந்த பாடத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ப்ரிசர்வேஷன் பண்ணணும். நான் எதுக்காக பண்ணிட்டு இருக்கேன், ஐயோ பெரியவங்க எல்லாம் இதை கொண்டுட்டு வந்தாங்க, இது எல்லாம் அப்படியே அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் கொடுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை கர்த்தவியம் நான் நினைச்சிருக்கேன். வியூஸ் வரணுமா இது வரணுமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இதை வந்து ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பெரியவங்க என்ன கஷ்டப்பட்டாங்களோ அந்த கஷ்டம் வீணா போயிடக்கூடாது, யாருக்காவது போய் சேரணும் இது அப்படின்னு. அப்ப இதுக்காக அப்ப என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா விவேகம் பண்ணணும். நம்ம யாரு எதுக்காக பண்ணி வச்சிருக்காங்க, பணத்துக்காக பண்ணிருக்காங்களா, இல்ல தன்னை கைட் பண்ற தப்பா கைட் பண்றாங்களா, இல்ல வந்து உண்மையிலேயே சாஸ்திரத்தை டிபெண்ட் பண்றாங்களா அப்படின்னு. பூரா இதுல வந்து யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தாங்க பிரமாணத்தையே எடுக்கிறாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, பெரியவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு எந்த சாஸ்திரத்தையும் கொண்டு வரது எல்லாம் சொந்த சரக்கு, எல்லாமே சொந்த சரக்கு பெரும்பாலும் 90%. அப்ப சொந்த சரக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பலன் கொடுக்கும் உங்களுக்கு? நமக்கு புரியணும். என்னன்னு கேட்டா, ஒரு தென்னை மரம் வாங்குறதுக்கு நான் போனேன், இவங்களோட தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்ணிமாஜியோட தோட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தென்னை மரம் வாங்க போனேன். போனவன வந்து பாத்தீங்கன்னா நான் கேட்கறேன் அவன்கிட்ட போய், அவன் அக்ரி படிச்ச ஒரு ஆள் தான் வந்து அந்த கார்டன் வந்து பாத்தீங்கன்னா அக்ரி கார்டனை வச்சிருக்கேன். போன நான் கேட்டேன், இந்த தென்னை மரம் எவ்வளோ நாலேஜ் பலன் கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டேன். நான் சொன்னேன், சாமி 3 வருஷத்துக்கு மேலேயே இது பலன் கொடுக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு. நான் கேட்டேன், எத்தனை வருஷம் இது வந்து ஈல்டு எடுக்க முடியும் அப்படின்னு. அவர் ரொம்ப ஜெனியூனான, எனக்கு நல்ல ஸ்நேகமான ஆள், ஹரேராம் ஹரே கிருஷ்ணாவில் இருக்கிறவர், சதா ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அவர் சொன்னாரு, சாமி ஒரு ஃப்ராங்கா ஒரு உண்மையை சொல்றேன் சாமி, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாட்டு ரகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்ட்ரி வெரைட்டி. அந்த கண்ட்ரி வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா காலம் காலமா நமக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அது ஒண்ணு வச்சிங்க அப்படின்னா 5 வருஷம்
கழிச்சுதான் பலன் கொடுக்கும். ஆனா பலன் கொடுத்துச்சு அப்படின்னா அது பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பல வருஷங்கள். நம்மளோட ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் பலன் கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரூவ் பண்ணது, அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கிறது. ஆனா இந்த ஹைபிரிட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஹைபிரிட் மட்டும் என்ன குவாலிட்டி அப்படின்னா 3 வருஷத்துல பலன் கொடுக்க ஆரம்பிச்சோம். 3 வருஷத்தை பலன் கொடுத்துட்டு அது எத்தனை வருஷம் இருக்கும் சுவாமின்னு கேட்டீங்கன்னா ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கலாம் சுவாமி. ஏன் நான் அதை நிச்சயமா சொல்லலை அப்படின்னு அவர் சொன்னாரு, நான் வாங்கதான் எனக்கு தெரிய முடிய இது எவ்வளவு நாள் பலன் கொடுத்துச்சுன்னு இன்னும் அதோட லைஃப் டைம் முடிச்ச யாரும் பார்க்கவே இல்லை. இன்னும் அதோட லைஃப் டைம் எவ்வளோ, அதுக்கப்புறம் என்னெல்லாம் டிராபேக் அதுல கிரியேட் ஆகும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது சுவாமி. இப்ப கிரியேட் பண்ணியிருக்கோம், இது எவ்வளவு நாள் ஜீவிக்கும் கூட யாருக்கும் தெரியாது, அனுமானம் தான் பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்ப ஹைபிரிடுக்கும் பாத்தீங்கன்னா கண்ட்ரி வெரைட்டிக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அனாதி காலத்துல இருந்து வந்த ரிஷிமார்களோட பாதை ரொம்ப ஸ்பஷ்டமா மோட்சத்துக்கு இது உள்ளது. இப்ப புது மாஸ்டர்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு விவேகம் பண்ணி விவேகார்த்தினா வீரியம் உபஜாயத்தை என்ன பண்ணணும், ரிஷிமார்களோட வச்சனத்தை, கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனத்தை, ராமரோட வச்சனத்தை, வியாசரோட வச்சனத்தை, வசிஷ்டரோட வச்சனத்தை, இது மாதிரி வச்சனங்களை எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுல சிரத்த வச்சோம் அப்படின்னா என்ன உண்டாகும், அவங்களுக்கு என்ன வீரியம் உண்டாச்சோ அதே வீரியம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டையும் உண்டாகும். வீரியம் உபஜாயத்தே. அப்ப ஸ்ரத்தையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு வீரியம். காலையில 5 மணிக்கு ஒருத்தன் கடை திறந்து உட்கார்ந்து இருக்காங்க, ஆச்சரியமா இருக்கு. என்னையா 5 மணிக்கு கடை திறந்து உட்கார்ந்து இருக்க அப்படின்னா ப்ரொவிஷன் ஷாப். 11 மணிக்கு வீட்டுக்கு போறான். 11 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு யாராவது வருவாங்க சாமி, காஃபி போடுறதுக்கு, பால் பவுடர் வாங்குறதுக்கு, காஃபி பவுடர் வாங்குறதுக்கு, சக்கரை வாங்குறதுக்கு வருவாங்க சாமி, கடை திறந்து வச்சிருக்கான். அப்ப அவனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்ப சாப்பாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 மணிக்கு மத்தியான சாப்பாடு 4 மணிக்கு சாப்பிட்றான். ராத்திரி சாப்பாடு பாத்தீங்கன்னா 11:30 மணிக்கு சாப்பிட்றான். திரும்ப பாத்தீங்கன்னா 3:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு கடை திறந்துறான். அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஹோல்டு வருது. அவனுக்கு ஒரு வீரியம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ஆசனத்துல உட்கார்ந்து வியாபாரம் பண்றான். அவனுக்கு எவ்வளவு வீரியம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுல வீரியம் உண்டாச்சு, வியாபாரத்து மேல இருக்கிற ஸ்ரத்த. அந்த ஸ்ரத்தையினால அவனுக்கு அந்த ஃபீல்டுல பாத்தீங்கன்னா ஒரு வீரியம் உண்டாகும். அந்த வீரியம் உபஜாயத்தை. அப்ப நீங்களோ நானோ பதஞ்சலியையோ இல்ல வியாசரையோ இல்ல சதாசிவ பிரம்மேந்திரரையோ நம்புறோம் அப்படின்னா, அவங்க சொல்ற மாதிரி நமக்கு ஸ்ரத்தையோட பண்றோம் அப்படின்னா நமக்குள்ளாரையும் ஒரு வீரியம் உண்டாகும். வீரியம் என்னது, சாமர்த்தியம். அதுக்கப்புறம் சமுஜாத்த வீரியஸ்ய ஸ்மிருதிர் உபதிஷ்டதே. எவனுக்குள்ளார அந்த வீரியம் உண்டாகுதோ, வீரியம்னா என்ன அர்த்தம், ஒரு அந்த ஷாப்கீப்பர் சொல்றார், சாமி நான் சினிமாவுக்கு போனதில்லை, பல வருஷங்கள் ஆச்சு சினிமாவுக்கு போய், எந்த ஃபங்க்ஷனுக்கும் நான் போனதில்லை. ஏன்னா ஷாப் ஓப்பன் பண்ணணும், ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமும் நான் தான் இருக்கணும், என் ஒய்ஃப் அனுப்புவேன், மற்றவங்க தான் போவாங்களுடைய. நான் சினிமா பார்த்ததில்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை, கல்யாணம் காது குத்தி எதுக்குமே நான் போனதில்லை, எனக்கு என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே இல்லை சுவாமி. அப்ப என்ன அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் வெறும் வியாபாரம் வியாபாரம் வியாபாரம். அப்ப அதனால என்ன நடக்குது சுவாமி அப்படின்னா ஒரு வீரியம் உண்டாயிருக்கு. அந்த வீரியம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு, ஸ்மிருதிர் உபதிஷ்டதே. அது என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வீரியத்தினால என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டா அவருக்குள்ளார அந்த வீரியத்தினால என்ன உண்டாச்சு, அந்த ஷாப்ல இருக்கக்கூடிய எல்லா ஐட்டத்தை பத்தியும் மெமரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கு. எந்த ஐட்டத்தை கேட்டாலும் தன்னோட இத்தனை கிலோ பேலன்ஸ் இருக்கு, இத்தனை கிலோ வாங்கணும், இவ்வளவு வெரைட்டி, இந்த ரேட்டு, ஒவ்வொரு வெரைட்டியும் இவ்வளவு ரேட்டு அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டருக்கு இருக்கிற மெமரி பவர் பாத்தீங்கன்னா அந்த ஷாப்கீப்பருக்கு, சாதாரண ஷாப்கீப்பருக்கு இருக்கு. எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரியம், வீரியத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி உபதிஷ்டத்தை, ஸ்மிருதியானது நிலை பெறுகின்றது. ஸ்மிருதி உபஸ்தானேச்ச, ஸ்மிருதி பாத்தீங்கன்னா நிலை பெற்றா என்ன சுவாமி உண்டாகும், ஒரு கடைக்காரனுக்கு ஸ்மிருதி உண்டாச்சுன்னா என்ன ஆகும், அவனுக்கு ஸ்பஷ்டமா அது தெரியும். அதே மாதிரி நமக்கு ஸ்மிருதி உண்டாச்சுன்னா என்ன ஆகும், ஸ்மிருதி மெதுவா 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 உண்டாகுது. இந்த வேதாந்தம், இந்த யோக சாஸ்திரம் படிக்க 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 இதுல சிரத்தை உண்டாக 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 ஒரு வீரியம் உண்டாயி, வீரியம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம படிக்கிற எல்லா விஷயத்திலையும் ஒரு மெமரி பவரை கிரியேட் பண்ணும். மெமரி பவர் கிரியேட் ஆச்சுன்னா என்ன ஆகும், அவசியத்துக்கு எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்றது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்.
அப்படி வந்தா என்ன சுவாமி ஆகும்? சித்தம் அனாகூலம் சமாதியதே. சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மிருதி ஸ்மிருதி நம்ம சொல்றோமே சுவாமி, என்ன ஸ்மிருதி என்ன ஸ்மிருதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்காருங்க, ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க. 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காருங்க. கண்ணை மூடி உட்கார்ந்து என்ன பண்ணுங்க, அந்த அந்த மன அமைதி ஒண்ணு கிடைக்குதா? அந்த மன அமைதி ஒண்ணு கிடைக்குமே உங்களுக்கு. விருத்தி நிரோதமாக ஆக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு மெதுவா 1/2 மணி நேரம் உட்காடுறீங்கன்னா 20 நிமிஷத்துக்கு மேல மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளசண்டா இருக்கும். அந்த பிளசண்டா இருக்கிறத அந்த மெடிடேஷன்ல இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு ரீகால் பண்ணி பாருங்க. இதை ரீகால் பண்ணணும். தூக்கத்துல தூங்கி நல்லா டீப் ஸ்லீப் போய் தூங்குறீங்க, நல்லா தூக்கம், எந்திரிச்ச உடனே வேக்கப் ஆனோன்னு இமீடியட்டா என்ன பண்ணுங்க, அப்படியே கண்ணை மூடி அப்படியே உட்காருங்க. உட்கார்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எப்படி தூக்கத்துல இருந்தேன் அப்படின்னு ரீகால் பண்ணுங்க. ஒண்ணு தியானத்திலிருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு தியானத்துல என்னோட மைண்ட் எப்படி சாந்தமா இருந்ததுன்னு ரீகால் பண்ணணும், ஸ்மிருதி. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்துல இருந்து வெளில வந்த பிறகு அந்த தூக்கத்துல இருந்த மனசாந்தி, அங்க எப்படி ஹாப்பினஸ் இருந்துச்சு அதை ரீகால் பண்றது. இதுக்கு பேர் ஸ்மிருதி அப்படின்னு பேர். அந்த ஸ்மிருதி உண்டாக 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 அது என்ன ஆகும், இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும் சார். அந்த அந்த ஸ்திதியை மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதான் ரொம்ப நிர்குண நிராகாரமானது. அதில் நிக்க 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 சித்தம் அனாகூலம், சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாமல் ஆகும். முக்கியமானது. நான் இது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மத்தியானம் கிளாஸ் இல்லை அப்படின்னா யாராவது ஒரு 1/2 hour நல்லா தயிர் சாப்பாடு நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுங்க, தூங்கி பாருங்க. தூங்கி இப்ப நான் சொல்றதை வந்து பாத்தீங்கன்னா ரீகால் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. எந்த சமயத்துல இருந்தாலும் அவேர்னஸோட இருக்கணும். தூக்கத்துல இருந்து வெளியில வந்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுங்க. அது இல்லாம எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு கோயில் போயிட்டு வந்த மாத்திரத்துல ஒரு பிளசண்டா மனசு இருக்கும். அதை என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சு வைங்க, அப்படியே பிடிச்சு வைங்க. அதை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸ்மிருதிக்கு கொண்டு வாங்க. அப்படி ஸ்மிருதிக்கு கொண்டு வர கொண்டு வர கொண்டு வர உங்களுக்கு என்ன ஆகும்னா அது மெதுவா மெதுவா டெவலப் ஆகி என்ன ஆயிடும், சித்தம் அனாகூலம். முதல் ஸ்டெப் என்னன்னா சித்தத்தோட சஞ்சலம் நின்று போகும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சித்தம் அனாகூலம் பவதி. சித்தம் அனாகூலமா ஆகுது. அது மட்டும் இல்ல, அதனால என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதியதே. சஞ்சலம் இல்லாமல் துக்கம் இல்லாமல் போய் அது மெதுவா 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 அந்த விஷயத்திலேயே சமாதி அடைகின்றது. அப்ப எதுல சமாதி? தூக்கத்துல இருந்து வெளில வந்தோன்னு என்ன அனுபவம் நமக்கு? நான் சுகமா தூங்கினேன், வேறு ஒன்றையும் அறியாமல் இருந்தேன், அதன அனுபவம். அந்த அனுபவம் தான் சமாதியிலையும் நடக்குது. ஆனா சமாதியில நடந்தா பிரசன்ட்ல நடக்கும், தூக்கத்துல நடந்தது பாஸ்ட். நம்ம தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆனதுக்கு பிறகு அதை நினைவு கொள்றோம். அப்ப அந்த நினைவை வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்குன, சுகமா தூங்குன, ஒன்றும் தெரியவில்லைன்னு கிராஸ் பண்றோம். நம்ம கிராஸ் பண்ணாதீங்க. நல்லா சுகமா தூங்குன, ஒன்றையும் அறியவில்லை, எப்படி இருந்துச்சு அங்க அப்படின்னு அப்படியே அதை காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டே இருங்க. திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அப்படி ரிப்பீட் பண்ண 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 சித்தம் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் ஆகி வெளி விஷயங்கள்ல போகாம சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அனாகூலம்னா சஞ்சலம் இல்லாம முதல்ல ஆகும். சஞ்சலம் இல்லாம ஆக 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 மெதுவா 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 சமாதியானது சம்பவிக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் சமாஹித சித்தஸ்ய, சமாதி எப்படி உண்டாகும்? எடுத்தோடனே வந்து நிர்குணம் ஆயிடுமா? ஆகாது. முதல்ல என்னது? சவிகல்பம். மெதுவா மெதுவா 70%, 80%, 90% இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். மெதுவா மெதுவா சமாஹித சித்தஸ்ய, அந்த சமாதி சித்தத்துல 70% மேல என்ன உண்டாகும்? பிரஜ்ஞா விவேக உபாவர்த்ததே. பிரஜ்ஞா உண்டாகும். பிரஜ்ஞான என்னது? சவிதர்க்கத்துல ஒரு அறிவு, ஸ்தூலத்தை பத்தி. நிர்விதர்க்கத்துல ஒரு அறிவு. ஒவ்வொரு சமாதியிலையும் நீங்க உங்களோட சத்துவகுணம் இம்ப்ரூவ் ஆக அது என்னாகும்? ஞானம் விஸ்தாரமாகிட்டே போகும். முதல்ல சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், ஸ்தூலம் சூக்ஷ்மம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சூக்ஷ்மத்திலேயே உள்ள 2. அதுக்கப்புறம் சானந்தம், மனசு இந்திரியம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்மிதா, அகங்காரம். இப்படி மெதுவா 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 நம்மளுடைய அறிவு வந்து பாத்தீங்கன்னா ஞானமானது விஸ்தாரமாயிட்டே போகும், சூக்ஷ்ம தன்மையை அடைஞ்சுக்கிட்டே போகும். பிரஜ்ஞா விவேக உபாவர்த்ததே. சமாஹித சித்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதி அடைந்த சித்தமானது மெதுவா மெதுவா பிரஜையானது அதிகமாயிட்டே போகுது.
சூக்ஷ்ம விஷயங்களை பற்றி. ஏன யதாவத்து வஸ்து ஜானாதி. என்ன பிரக்ஞா? பிரக்ஞானா என்னது? உள்ளது உள்ளபடி அறிதல். நம்ம எல்லாம் மைசூர் பாகுன்னு சொல்லுவோம், அது உள்ளது உள்ளபடியா இல்ல. அப்ப சமாதியில இருக்கிறவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? அவன் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவையும் சர்க்கரையும் கீயையும் தனித்தனியா பார்ப்பான். அதான் உள்ளது, அதான் உண்மை. மைசூர் பாக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி கிடக்குது. எல்லாத்தையும் தனித்தனியா இருக்கிற மாதிரி பார்ப்பானா யோகி. அதான் சொல்றோம், யோகி பிரத்யக்ஷம்ன்றது தனியா வச்சிருக்கோம். நம்மள மாதிரி மனுஷங்களோட பிரத்யக்ஷம் தனி. மனுஷங்க வந்து என்ன பண்ணுவான், ஜி சூப்பர் ஜி மைசூர் பாகு ஜி அப்படின்னு. நான் ஒரு லைட்டா வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ்ல அப்பப்ப பாக்குறதுனால இந்த ஆர்ஓ வாட்டர் எவ்வளவு பியூரா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஏதோ ஒன்று போட்டு காட்டணும், ஒரு டெலஸ்கோப்ல ஒன்று காட்டணும், மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா நம்ம ஆர்ஓ வாட்டர்னு சொல்றதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சி வருது இல்ல. பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சி வர்றதுல அந்த பிளாஸ்டிக்ல இருந்து சில கிருமிகள் உண்டாகுது. அந்த கிருமிகள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்படியே பூச்சி, சின்ன சின்ன பூச்சியா அந்த தண்ணியில இருக்கு. ஐயோ இதைதான் சுத்தமான தண்ணி ஹைஜீனிக் நம்ம குடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆர்ஓ வாட்டர் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அதுல அவ்வளோ இது இருக்கு. அப்ப யோகிக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா எப்படி தெரியுமோ அது மாதிரி இருக்கிற மாதிரி அந்த யோகிக்கு தெரியும். ஏன் அப்படின்னா சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாய் ஸ்பஷ்டமா இருக்கிறது தெரியும். இதான் இங்க ஆச்சரிய சொல்றாரு, ஏன யதாவத்து வஸ்து ஜானாதி. எதனால் எந்த வஸ்து உள்ளது உள்ளபடி அறியப்படுமோ, எதனால? இந்த சமாதி பிரஜையினாலதான் உள்ளது உள்ளபடி அறிய முடியும். முன்னாடி இருந்த ரிஷிமார்கள் எல்லாம் இந்த உலகத்தை எப்படி பார்த்தாங்க? அவங்களுடைய யோகி பிரத்யக்ஷத்து மூலமா உள்ளது உள்ளபடி பார்த்து சொன்னாங்க. நமக்கு ஸ்தூலம் தான் தெரியும், சூக்ஷ்மம் தெரியவே தெரியாது. ஆயுர்வேதிக்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு சுவாமி இருக்கார், அவர் சொல்லுவார், ரிஷிகேஷ்ல நல்ல சேவை பண்ணிட்டு இருக்காரு, இப்பவும் சேவை பண்ணிட்டு இருக்கார். சாதுக்களுக்கெல்லாம் அவர் தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் சொல்லுவார், செடி பேசும் சுவாமி அப்படின்னு. ஒரு இலையிட்ட போயிட்டு நீங்க வந்து நம்ம துளசி தளம் பறிக்கிறோம், துளசியை பறிச்சுட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கேட்கணும் சுவாமி, அதுகிட்ட வில்வத்தை பறிச்சுட்டு வந்துடுறோம். வில்வத்திட்ட வந்து பேசணும் சுவாமி. வில்வம் வந்து பாத்தீங்கன்னா பேசும், என்னை எடுக்காத அப்படின்னு வில்வம் சொல்லும். துளசி சொல்லும், ஓகே எடுத்துட்டு போ, என்னை வந்து எதுக்காக பூஜைக்கு யூஸ் பண்ண, என்னை மிஸ்யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லும். ஆயுர்வேதத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜடிபுட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வனஸ்பதிகளும் மூலிகைகளும் வந்து பாத்தீங்கன்னா பேசுமா. அதெல்லாம் கல்லு பேசுமா, ஒவ்வொன்றும் பேசும். எப்படி தெரியும் நமக்கு? நம்ம ஸ்தூலமா இருக்கும், நமக்கு பேச தெரியல. நமக்கு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமாதி பிரக்ஞா இருக்கோ, சத்துவகுணம் பிரதானமா ஆகுதோ, அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சமாதி பிரக்ஞை மூலமா உள்ளது உள்ளபடி அறிகின்றான். அதனால வந்து பாத்தீங்கன்னா தத் அபியாசாத். அப்போ அந்த அபியாசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவான். என்ன அபியாசம்? சத்துவகுணத்தை இன்க்ரீஸ் பண்ண 70ல இருந்து 95% வரைக்கும் சத்துவகுணம் அதிகமாயிட்டே போகும். தது அபியாசாத் தது விஷயாத் ச வைராகியாத். அப்ப மெதுவா மேல ஏற கீழே இருக்கிறதுல எல்லாம் வைராக்கியம் வரணும். 1000 ரூபாய் அடைஞ்சிங்க அப்படின்னா 100 ரூபாய் வேணாஞ்சி, எனக்கு 1000 ரூபாய் போதும்னு சொல்லணும். 10,000 அடைஞ்சிங்கன்னா எனக்கு 1000 ரூபாய் வேணான்னு வைராக்கியம் வரணும். லட்ச ரூபாயை அடையும் போது 10,000 வைராக்கியம், 10 லட்சத்தை அடையும் போது 1 லட்சத்துல வைராக்கியம், 1 கோடி அடையும் போது 10 லட்சத்துல வைராக்கியம், 100 கோடி அடையும் போது 10 கோடியில வைராக்கியம். இப்படி மேல போக கீழே இருக்கிறதுல எல்லாம் வைராக்கியமானது உண்டாகும். எப்படி வைராக்கியம் உண்டாகும்? அந்த விஷயத்தை பத்தின இது கிடைச்சிரும் உங்களுக்கு. உள்ளது உள்ளபடி அறிதல். மைசூர் பாக்கை வந்து ஒருத்தன் பார்க்கறான், தேவர்கள் பார்ப்பாங்க. மைசூர் பாக்கெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? இந்த மனுஷ பையங்க வந்து இதெல்லாம் போய் சாப்பிட்றாங்க இல்லையா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் அசிங்கமா சொன்னாதான் இதாகும். நான் சாப்பிட்டது வந்து மறுநாள் மலமா போயிடுது. அப்ப நான் சாப்பிட்டது வந்து எதை சாப்பிட்டேன்? மலத்தை தான் நான் சாப்பிட்டேனா? ஏன்னா நமக்கு வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் வேறையா மாறுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவனுக்கு இந்த தேவர்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 1 வருஷ காலம் அவங்களுக்கு 1 நாள். அப்ப 1 வருஷம் நம்மளோட 1 வருஷத்தை அவன் என்ன பண்ணுவான்? நம்ம 1 நாள்ன்றது அவனுக்கு எப்படி இருக்கும்? தேவர்களுக்கு 1 நாள், நம்மளோட 1 நாள் அல்ப காலம். அப்ப நம்ம இப்ப சாப்பிட்ற ஐட்டம் இம்மீடியட்டா அவனுக்கு என்னவா தெரியும்? நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தேவர்களுக்கு வந்து இம்மீடியட்டா மலமா தெரியும். அவன் என்ன பண்ணுவான்? ஆசைப்படுவானா எவனாவது? தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றதெல்லாம் ஆசைப்படுவானா? ஐயோ இந்த மனுஷ பயல்கள் என்னடா இதெல்லாம்
சுகம் நினைச்சிட்டு அல்பத்தனத்திலேயே இருக்கானுங்களே அப்படின்னு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீவராசிகளை பாக்குறோம்ல, ஜீவராசிகள் வந்து நம்ம கெட்டு போனதை தூக்கி போடுறோம், ஜீவராசிகள் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். ஐயோ இதை போய் இவ்வளவு ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு. இதே மாதிரிதான். அப்போ மேல இருக்க, ஆமா மேல மேல இருக்கிறத அடையும் போது கீழே இருக்கிறதுல வைராக்கியம் வரும். நல்லா தெரிஞ்சுங்க, வைராக்கியம் வந்து ஒண்ணுத்துல நம்ம நிக்கிறோம்னு வச்சுங்களேன், எனக்கு இப்ப இருக்கிறது அவைலபிள், இதுல வைராக்கியம் வருமா அப்படின்னு கேட்டா வைராக்கியம் வராது. மேல ஏறினாதான் கீழே இருக்கிறது வைராக்கியத்தை அடைய முடியும். இப்போ சவித்தர்க்கத்துல இருந்து ஒருத்தன் நிர்வித்தர்க்கத்துக்கு போனா சவித்தர்க்கத்துல வைராக்கியம் வந்துடும். நிர்வித்தர்க்கத்துல இருந்து நிர்விச்சாரத்துக்கு போனோம்னா சவித்தர்க்கம் நிர்வித்தர்க்கம் ஸ்தூல விஷயங்கள்ல இருக்கிறதெல்லாம் வைராக்கியம் வந்துடும். சானந்தத்தை அடைஞ்சிட்டான் அப்படின்னா மற்ற எல்லா விஷயத்திலயும் வைராக்கியம் வந்துடும். சாஸ்மிதாவை பிராணன்ல வந்து உங்களுக்கு சமாதி கிடைச்சிருச்சு அப்படின்னா மொத்த லோகத்துல இருக்கிறது எல்லாத்தையும் வைராக்கியம் வந்துடும். வசீகார சஞ்ஞா வைராக்கியம் சித்தி ஆயிடும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சத்துவகுணம் அதிகமாக அதிகமாக அந்த பிரக்ஞா சமாதி பிரக்ஞையானது அதிகமாயிட்டே போகும். அந்த சமாதியோட அறிவு அதிகமாக அதிகமாக உள்ளது உள்ளபடி ஒரு வஸ்துவை பார்ப்பீங்க. அந்த வஸ்துவை பார்க்கும்போது அதுல எல்லாம் உங்களுக்கு வைராக்கியம் வந்து இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் அப்படின்னு வைராக்கியம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க மெதுவா 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 எதை அடைவீங்க? தது விஷயாச்ச வைராக்கியா. அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய வைராக்கியத்தினால அசம்பிரஜாதக சமாதி பவதி. அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி கடைசியில உண்டாகுது. அப்ப முதல்ல ஸ்ரத்தா, ஸ்ரத்தையிலிருந்து வீரியம், வீரியத்திலிருந்து ஸ்மிருதி, ஸ்மிருதியிலிருந்து சமாதி பிரஜா, சமாதி பிரஜையோட அபியாசத்தினால என்ன கிடைக்கும்? நிர்விகல்ப சமாதியானது கிடைக்கும். அப்ப நிர்விகல்ப சமாதிக்கு முந்தின க்ஷணத்துல என்ன உண்டாகும்? பரவைராக்கியம் உண்டாகும். அப்ப பரவைராக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும்? சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்ரத்தா, வீரியம், ஸ்மிருதி, அதுக்கப்புறம் பிரஜா, சமாதி பிரஜா, அதுக்கப்புறம் பரவைராக்கியம். பரவைராக்கியத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும். இது யாருக்கு என்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல விருத்தி நிரோதத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அபியாசம், அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோத. யார்கிட்ட அபியாசமும் இருக்கோ, யார்கிட்ட வைராக்கியமும் இருக்கோ அவங்களுக்கு சர்வ விருத்தி நிரோதம் சம்பவிக்கும். யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் பரவைராக்கியம் இல்லாம இருக்கோ அவங்க ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அங்கங்க தேங்கி நின்றுவாங்க, விதேக தேவர்களா ஆயிடுவாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க? பிரகிருதி லயத்துல போய் வைராக்கியம் இல்லாம பிரகிருதி லயத்துல போய் மாட்டிப்பாங்க. அவங்களது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வைராக்கியம் இல்லாத காரணத்தினால ஜென்மம் கிடைக்கும். யாருக்கு வைராக்கியத்தோட எல்லாத்தையும் இது மைல்ஸ்டோன், இது மைல்ஸ்டோன், இது மைல்ஸ்டோன் அப்படின்னு எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி மேல போறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்விகல்ப சமாதி வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப உபாய பிரத்யம் யோகிகளுக்கு உண்டாகிறது. உபாய பிரத்யம் அப்படின்னா உபாயம்ன்றதுக்கு அர்த்தம் ஸ்ரத்தா, வீரிய, ஸ்மிருதி, பிரஜா, சமாதி பிரஜா. பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் பரவைராக்கியம். இந்த அஞ்சையும் வைத்து யோகிகளுக்கு சமாதியானது நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். இதோட 20வது சூத்திரம் முடிஞ்சாச்சு. இதை எப்படி சுவாமி அட்டைன் பண்றது? நாளைக்கு நமக்கான ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கணும்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. नारायण.